கிரிக்கெட் போட்டு விளையாடிட்டு இருக்கான் சார் அவன். என்ன நீங்க தெரிஞ்சு அவர் ஏது அவன் தலைவன் அவன். ஒருத்தருக்கு தண்ணி கொடுக்காம ஒருத்தருக்கு ஒண்ணும் பண்ணாம செந்தில் பாலாஜி கால் தூசி பெருமையா நடந்தீங்க. தலைவனும் முட்டாளா இருக்கான், தொண்டை அதை விட பெருமுட்டாளா இருக்கான். ஸ்டாண்ட் வச்சு போடுவானா சார்? ஒரு 40 பேர் செத்து போயிட்டாங்க சார். அடுத்த நாள் காலையில ஒரு முழு ராத்திரி தூக்கத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்த ஒருத்தரை பார்த்து, சார் உங்களுக்கு என்ன கைது பண்ணீங்க சார்? உன்னை கைது பண்ணாம விட்டதான் தப்பு. இவங்க பூரா பிரிவிலேஜ் சைல்டு சார். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இவனுக்கு ஏதாவது சமூகம் தெரியுமா சார்? இவங்களுக்கு இவன் எங்கேயா வெளியே பட்டப்பட்டிருக்கானா சார்? இவன் புறந்தள்ளப்பட்டிருக்கானா சார்? நான் சொல்றேன் எனக்கு the worst is yet to happen. இந்த 40 இல்ல இதை விட மோசமானதுக்காக காத்திருக்கிற தமிழக வெற்றிகளும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க பற்றாளர், திரைப்பட இயக்குனர் திருமிகு கருப்பரணியப்பன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்குன சம்பவம் சனிக்கிழமை இரவு கரூர்ல நடைபெற்றுச்சு. 41 உயிர்கள் இப்போது வரைக்கும் இழந்திருக்கிறாங்க. பல பேர் மருத்துவமனையில ஸ்டில் சிகிச்சையில இருக்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து விஜய் அவர்கள் நம்ம இப்ப பேசுற சில நிமிடங்களுக்கு முன்பாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 4 நிமிஷம் வீடியோவை போட்டிருக்காரு. அந்த வீடியோல என் மன வலியோட இருக்கேன், எந்த மாவட்டத்திலையும் நடக்காத விஷயம் கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க சார்? விஜயோட நடிப்புல சிறந்த நடிப்பு இன்னைக்கு வச்சிருக்க 4 நிமிஷம் வீடியோ தான். அதாவது என்னன்னா, 3 நாளா போய் ஒளிஞ்சு உட்கார்ந்து இருந்து என்ன செய்யறது தெரியாம முழிச்சிருந்த ஒருத்தர் மெதுவா வெளியே வந்து தலை நீட்டுறாரு. எந்த மாவட்டத்தில் நடக்காத ஒண்ணு அப்படின்னா இல்ல, எல்லா மாவட்டத்திலும் நடந்துச்சு. இதுக்கு அன்னைக்கு மாலை கரூரில் இந்த கொலை நிகழ்வதற்கு முன்னர் காலை நாமக்கல்ல 45 பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்ததாக காவல்துறையினுடைய தகவல் அறிக்கை சொல்லுது. அதற்கு முதல்ல ரொம்ப பின்னாடி போனோம்னா, நீங்க விக்கிரவாண்டியில் நடத்தின மாநாட்டுல 444 பேர் மயக்கம் அடைஞ்சு விழுந்ததாக உங்களுடைய இயக்கத்திலிருந்து வெளியேறிய நபர் ஒருவர் சொல்லுகிறார். அங்க இந்த ஏற்பாடு பண்ணல. இது தொடர்ச்சியா அப்படி நடந்து கொண்டே இருந்தது. இங்க கொலையா மாறிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இது நீங்க செய்யல. அதாவது முதல் மாநாட்டிலே சொல்லியிருப்பாங்க, அண்ணன் தண்ணி இல்லைன்னு, அண்ணன் ஏற்பாடு இல்லைன்னு, நீங்க சரியா பண்ணணும்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம வெறுமனை தன்னுடைய பிம்பத்தை மேல் தூக்கி நிறுத்துவதற்காக நடத்திய ஒரு மனநோயாளிகளுடைய விளைவு தான் இங்க 40 பேர் தருது. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 நிமிஷம் வீடியோல இந்த துணி விஜய் கிட்ட எப்பொழுதும் இருந்ததே கிடையாது. திடீர்னு எப்படி இந்த துணி இருந்துச்சு உங்களுக்கு? இந்த துணி இல்லை பேசுறாங்க, ஒரு துணி சிஎம் சார் 4 நிமிஷம் வீடியோ பேசிருக்காரு. சிஎம் சார் நான் இங்கதான் இருப்பேன், ஆபீஸ்ல இருப்பேன், அங்கதான் இருப்பேன். ஆமா, நீங்க ஆபீஸ் போய் தெரியாது உங்களுக்கு? என்ன பெரிய ஏதோ தியாகி மாதிரி, நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், வீட்டுலதான் இருப்பேன், நீங்க வாங்க, நீங்க எங்க இருந்தா உங்களை தூக்குவாங்க தப்பு பண்ணீங்கன்னா. நீங்க ஏதோ பெரிய தியாகி மாதிரி நான் இங்கதான் இருப்பேங்கிறீங்க, நடிக்கிறீங்க நீங்க அப்படியே. நான் சொல்றேன் சார், நல்லா வாங்க, சிறப்பா இருங்க, உங்களுக்கு பெரிய ஒரு ரசிக பட்டாளம் இருக்கு, நல்லா வாங்க, முதலமைச்சர் ஆயிருங்க. ஆனா முதல்ல எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கு. இன்னைக்கு 40 பேரை கொண்டு 40 பேரை கொண்டு அவன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. நீங்க 40 பேரை கொண்டுட்டீங்கன்னு நேரா சொல்றது சரியா சார்? ஏன்னா அவர் மட்டுமா பொறுப்பு? என்னுடைய சார் அரசுக்கும் அதே அளவுக்கு பொறுப்பு இருக்குல்ல. எனக்கு நான் எப்பயுமே பேசிட்டு போவேன், அதை தான் பண்ணேன், அதை தாண்டி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலங்கிறாரு சார் அவரு. என்ன சார் எனக்கு புரியல. நீங்க கிளம்பி வருவீங்க, உங்களுக்கு அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்குதுல? அரசு என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க எங்க இருப்பாப்பா இருப்ப, என்னப்பா பெர்மிஷன் வேணும்தான் கேட்கும். நான் சொல்றேங்க, கலைஞர் நடத்தாத மாநாடு இல்ல, சரியா? கலைஞர் நடத்துற மாநாடு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இந்த தலைமுறைக்கு. ஆனா ஒவ்வொரு மாநாட்டிலையும் லட்சக்கணக்கான மனிதர்கள் கூடும் பொழுது ஒவ்வொரு முறையும் தன் மாநாட்டை முடிக்கும் போது என்ன சொல்லுவார்னா, எல்லாரும் ரொம்ப பத்திரமா நிதானமா பதட்டம் இல்லாம ஊர் போய் சேருங்க. நீங்க ஊர் போய் சேர்றதை தூங்காம நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அதற்கு பின்னாடி அவரை பார்த்து அரசியல் பழகியதால் விஜயகாந்த் என்ன சொல்லுவார் அப்படின்னா, விஜயகாந்த் கலைஞர் போல சுருக்கமா சொல்லாம கிட்டத்தட்ட 15 நிமிஷம் பேசுவார் மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம். டிரைவர்லாம் வேகமா வண்டி ஓடுறாங்க. ஆமா, டிரைவர்லாம் வண்டியும் வாழ மாட்டாங்க. இங்க பாரு, நீ எல்லாம் வேகமா போக கூடாது, பத்திரமா போகணும்,
போற வழியில 5 பேரா சேர்ந்து போகணும், 10 பேரா சேர்ந்து போகணும், ஒத்த ஊருக்கும் சேர்ந்து போயிட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன் அப்படிம்பாரு. ஆனா அதுக்கப்புறம் தூங்குவாரு விஜயகாந்த்? தூங்க மாட்டாரு. இந்த பிரேமலரை கேட்பாரா? என்னம்மா 1.5 லட்சம் பேர் போயிட்டாங்க கேட்பாரா? அதெல்லாம் கேட்க மாட்டாரு. ஆனா சொல்ற ஆறுதல் வார்த்தை அது. டேய் தம்பி எல்லாம் நீங்க பத்திரமா போங்க, உங்களுக்கா நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சார். விஜயகாந்த் கலைஞர்லாம் விட்டுருங்க சார். அதுக்கு 50 வருஷம் முன்னாடி பெரியார் மாநாடு ஆரம்பித்தார். பெரியார் மாநாடுல குடும்பம் கூடுவாங்க சார் எல்லாரும். பிள்ளைங்க தொட்டி கட்டுறதுக்கு தனியா இடம் இருக்கு சார். பிள்ளைங்க தொட்டி தூங்க வைப்பாங்க சார் அவ்வளவு பேரும். பால் ஊட்ட தாய்மார்களுக்கு தனியா அரங்கு இருக்கு சார், தனி இடம். பால் ஊட்ட தாய்மார்கள் அரங்கு இருக்குன்னா அங்க என்ன அர்த்தம்னா, அங்க வந்து 8 வயசு பிள்ளைய 8 மாச பிள்ளைய 10 மாச பிள்ளையெல்லாம் ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். அவங்க எல்லாம் வச்சு பால் ஊட்டி தூங்க வச்சுட்டு கேட்பாங்க. ஏன்னா அவர்களை கேட்பதுக்கான செய்தி இருந்துச்சு. விஜய் கிட்ட கேட்க என்ன சார் செய்தி இருக்கு? ஒரு செய்தி இல்ல. நீ சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க வந்து எப்ப பார்த்தாலும் வந்து பஸ்ஸுக்குள்ள உட்காந்து லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கீங்க. நீ வந்து என்னன்னா மனவியாதி முடிச்சவங்க இவரை ஒண்ணு கூடி இருக்கீங்க ஒரு இடத்துல, மொத்த பேர் கூடி இருந்துட்டு அப்புறம் வந்து அரசாங்கம் என்னை சரி பார்க்கல. அரசாங்கம் முடிஞ்சிருச்சு. 40 குடும்பத்தை சாகடிச்சிட்டீங்க. 40 குடும்பத்தை எதிர்கால நெருக்கடி ஆயிடுச்சு. எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. 4 நாள் கழிச்சு மெதுவா வந்து சிஎம் சார் நீங்க வேணா என்ன கூட கைது பண்ணிக்க சார், உன்னை கைது பண்றதா இருந்து முடிவு பண்ணியிருந்தாலும் சிஎம் சார் வந்து முன்னாடி பண்ணிக்க 3 நாள் முன்னாடி பண்ணிக்க மாட்டாரா? எனக்கு வந்து ஸ்டாலின் மேல இருக்க பெரிய கோவம் என்ன அப்படின்னா, இவர்கள் இப்படியா டீல் பண்றது? நீங்க ஏதோ பெரிய பேரன்பு கொண்டு இவங்க டீல் பண்றீங்க. அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற புள்ள சுபலட்சுமியும் இவங்களையும் ஒன்னா டீல் பண்றீங்க. நீங்க இவங்களை டீல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அது புரியாது. அவங்களுக்கு புரியுற மொழி பேச அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி வேணுங்கிற மாதிரி டீல் பண்ணுவீங்களா? உட்கார்ந்து 3 நாள் கழிச்சு மெதுவா வந்து சிஎம் சார் என்ன கூட நீங்க கைது பண்ணீங்க சார், என்ன கூட எதுவும் பண்ணீங்க சார், நீங்க வந்து அவங்கள விட்டுருங்க சார் அப்படின்னா, அவரு 3 நாள் முன்னாடி கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அவர் அவ்வளவு கனிவா அந்த அரசியல் பேச வேண்டாம், இறந்து போயிருக்கிற தமிழ் பிள்ளைகள், அதுக்கு வந்து அரசியல் கட்சி எதுவுமே டீல் பண்ண விரும்பல அப்படிங்கிறாரு. மறுநாள் வந்து துணை முதல்வர் அதையே சொல்றாரு. இவ்வளவு சாஃப்டா டீல் பண்ற ஆள் கிடைச்சோன்னு நீங்க ஏறி ஆடுறீங்க. இன்னைக்கு காலைல ஆதவ இருக்கணும்னு ஒரு ஆள் இருக்காரு அந்த கட்சியில. அவர் கூட ட்வீட் மாதிரி நேபாள் போல அவர் பொதுச்செயலாளர் அந்த கட்சியில, பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை. ஓ அவர்தானா? நல்ல வேலை. இதெல்லாம் நீங்க எல்லாம் சொன்னாதான் தெரியுது எனக்கு. ஏன்னா அந்த விஜய் கட்சியில வந்து யாரெல்லாம் அவர் கட்சியில இருக்கீங்க வரிசையா ஸ்டாம்ப் மாதிரி வரிசையா போட்டோ கொடுக்கணும்னா யாரெல்லாம் போட்டோ போட்டு பார்த்தா தெரிஞ்சு லட்சணம் என்னன்னு. விஜய் முதல் போட்டோ, 2வது போட்டோ யாரு அந்த கட்சியில? குஷியால். 3வது போட்டோ சிடிஆர் இணை செயலாளர், இவர் பொதுச் செயலாளர். அதுக்கப்புறம் 4வது போட்டோ மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க சார். பேரா தெரியல. மாவட்டத்துல யாரு? கரூர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறவங்க பேரு மதியழகன். உங்களுக்கு மாவட்டத்துல எப்ப தெரிஞ்சு? 40 பேரை பலி கொடுத்து தமிழ்நாட்டுல தெரிஞ்சு தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் யாருன்னு மாவட்டத்துல தெரிஞ்சாரு உங்களுக்கு யாருக்காவது? நீங்க ஏத்திருக்கீங்களா மேல? எவனும் ஏத்துறது இல்லை. நீங்க மட்டும் தனியா ஏறி சார் 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 இந்த பக்கம் அந்த சுத்தி சுத்தி பேசுறது சார். அடுத்த கட்ட யார் சார் இருக்கா அந்த கட்சியில சொல்லணும் சார். அண்ணாவை ஏன் நம்ம அறிஞர் அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, அண்ணா தம்பிகளை கொண்டு முன்னாடி நிப்பாட்டினவர் சார். கலைஞர் தன் வாழ்நாள்ல 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த ஒருத்தர் ஒரு மாவட்டத்துக்குள்ள நுழையும் போது, மாவட்ட செயலாளர் இருக்கும் போது ஒரு மேடை ஏறல சார். அந்த மாவட்ட மாநாட அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் கலைஞர் தான் வடிவமைப்பாரு. ஆனா அந்த ஊருக்கு போன உடனே அந்த மாவட்ட செயலாளர் எல்லாம் மேடையிட மாட்டாரு சார். அதெல்லாம் விட்டுருங்க. கலைஞர் அண்ணா பெரியார்லாம் சொன்னா உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்படிலாம் மனுஷன் வாழ்ந்தாங்களான்னு. உங்களை மாதிரியே ஒரு ஆள் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி திறந்தாரு உங்களை மாதிரியே ஒரு மக்கு. அந்த மக்கு 3 நாள் முன்னாடி ஒரு கரூர்ல ஒரு கூட்டம் நடத்தினாரு. அதிமுக கூட்டம். கூட மாவட்ட செயலர் தாரு சார் அவரு. ஆமா கூட மாவட்ட செயலர் தாரு சார். கூட அவரு வேலை ஏறி இதே இடத்துல 12,000 பேர் கூட்டம் கூடி ஒரு கூட்டம் நடத்தினாரு. அதிமுக திமுக இருந்து அரசியல் பழகியதால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாள் மாவட்ட செயலாளர் இல்லாம கூட்டம் ஏறாது சார் மேடைக்கு. உங்க கூட்டத்துல யார் சார் மாவட்ட செயலாளர்? நீங்க கொடுத்து சிஎம் சார் நீங்க என்ன கூட கைது பண்ணீங்க சார் அப்படின்னா யார் இருக்கா உங்க கட்சியில? எதுக்கு நீங்க வந்து மக்களுக்கு தெரிஞ்சனால நடந்த பிரச்சனைன்னு சொல்றீங்களா? இது புரியல. விஜய்னு ஒரே ஒரு தலைவர் முகம் மட்டுமே மக்களுக்கு தெரிஞ்சனால, அவரை பார்க்கணும்னு நினைச்சனால நடந்ததுதான் முக்கிய காரணம். அவருடைய அடுத்த கட்டத்தை அவரு காமிக்கவே இல்லை. விஜய்னு ஒருத்தர் தான் சார் அந்த கட்சியில தெரியும். விஜய்க்கு அப்புறம் யார் தெரியும்? நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதுக்கப்புறம் அந்த விஜய் கிட்ட சொல்றதுக்கு என்ன சார் இருக்குது மக்களுக்கு? விஜய்க்கு மக்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன சார் செய்தி இருக்கு? நீங்க வந்து ஒவ்வொரு ஊரா வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி வந்து ஆளுங்கட்சியை குறை சொல்ல போறீங்க சார். சார் ஆளுங்கட்சியை குறை சொல்வது எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா தேர்தலையும் 4வது ஆண்டு முடியும் போது
நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், எல்லாரும் சொல்லுவோம். அது இன்கம்பன்சி சொல்லுவோம், இது செய்யலையே அது செய்யலையேன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? என்ன செஞ்சிருக்காங்கிறது அவங்க சொல்ல போறாங்க, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஆனா இந்த 4 வருஷம் கழிச்சு நீங்க வந்து சொல்ல வரும் பொழுது உங்கள்கிட்ட புதிய செய்தி என்ன தத்துவம் இருக்கு உங்கள்கிட்ட? புதுசா சொல்றாங்க. 4 நாள் கழிச்சு வீடியோ போறாருன்னு சொல்றீங்க. அவரு தன்னுடைய வீடியோல குறிப்பிடுறாரு, எனக்கு அவ்வளவு வலி இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவ்வளவு வலி இருந்துச்சுன்னா உங்க வலி 4 நாள் வலியா? அந்த அமிர்தாஞ்சன் உங்க கண்டுபிடிச்சிங்க. 4 நாள்ல வலி இருக்கிற அமிர்தாஞ்சன் மட்டும் இருக்கு. 8 நாள் வலி இருக்கிற அமிர்தாஞ்சன் இருந்ததுன்னா நீங்க 8 நாள் வச்சா விடுறீங்களா? எத்தனை நாள் உங்களுக்கு வலி தீரும்? ஏன் சார் நீங்க கிளம்பி போறீங்க, கொலை நடந்திருக்கு, 30 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சொன்னா திரும்பி பார்த்து எனக்கு தெரியலங்க, இப்படி நடக்கும் அறியலைங்க, நான் அந்த அரசியல் ரொம்ப புதுசுங்க, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு குறைஞ்சபட்ச கெட்டசி கூட இல்லாதவர். அவரு 30 பேரு இறந்திருக்கிறாங்க. இதை கேட்டோடனே நான் திரும்பி வரணும்னு என் மனசு நினைச்சது. ஆனா வந்து அது இன்னும் பதற்றமா இருக்கக்கூடாது அந்த சூழல் அப்படின்னு நான் நினைச்சேன். வராதிங்க. நீங்க திருச்சியில இருந்துருங்க. திருச்சியில இருந்துட்டு உங்ககிட்ட வளர்ந்த ஒருத்தர் இருக்காருல்ல, ஜாது ஒருத்தர், அவர் வேற கட்சியில வேற யார் இருக்கா? புசி ஆனந்த் இருக்காரு. அந்த 3 பேரை அனுப்பிச்சு, டேய் தம்பிலா நீங்க எல்லாம் போங்க, அது என்ன போய் பாருங்க, நான் இங்க திருச்சியில இருக்கேன், எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, அப்புறம் நான் போறேன். இந்த மனுஷர் சார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருத்தர் ஏன் சார் ராத்திரி 12:30 மணிக்கு கிளம்பி அங்கிருந்து வர்றாரு? சென்னையில இருந்து ஏன் வர்றாரு? ஏன் வர்றாருன்னா அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு வேலை இருக்கு. ஐயோ 30 பேரை செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவர் 8:30 மணிக்கு முதலமைச்சர் சொல்றாரு, கரூர்ல இருந்து வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன சொல்றாரு. சொன்னவர் நாளை சந்திப்பேன் வந்துன்னு தான் சொன்னாரு. முதல்ல அன்னைக்கு வரேன்னு சொல்லல, காலையில வருவேன் சொன்னாரு. என்னமோ தப்பா இருக்கு போல இருக்காங்க, நம்ம காலைல போயிருவோம்னு. ஆனா அந்த எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கணும்னு நம்ம போய் தூங்க கூடாது, நம்ம கிளம்பி போயிடணும்னு நினைக்கிறாரு இல்லையா? அப்படிங்கிறது அது ரொம்ப சார். நீங்க முதல்வரை விட்டுருங்க சார். நான் வந்து திராவிட முன்னேற்றத்தை ஆதரிக்கிறவன், எனக்கு விருப்பத்துக்கு இருக்கவன், அதில் விட்டுருங்க. எடப்பாடி பழனிசாமி அடுத்தங்கள்ல வந்துட்டு சார், எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க சார். சீமான் வந்து முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்க தம்பி ஒண்ணு ரைட்ல நடுவுல லாரில 2 செத்து போயிடும்னு சொன்னவர். விஜய் செத்து போயிடுவாருன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? சீமான் ஒருத்தர் தான் சொன்னாரு. சீமான் சொன்னதுக்கு அப்புறமும் சீமான் வந்து அடுத்த நாள் காலம் வந்து நினைக்கான காரணம் என்ன சார்? ஐயோ நடந்துருச்சு, நம்ம அங்க போய் நின்றணும் மக்களோட அப்படின்னு. நீங்க எதுவுமே வராம ஒளிஞ்சு விளையாண்டுட்ட 3 நாள் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், என்ன ஆணவம் உங்களுக்கு ஏதாவது வேணும், என்ன நீங்க பண்ணிக்கீங்க அப்படின்னு. நீங்க குறிப்பிட்ட தலைவர்கள்லாம் அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை சாதாரணமா அணுகிறாங்க. ஆனா விஜய் அவர்கள் போகும்போது இப்படி ஒரு கூட்ட நெரிசல் காரணமா உயிரிழப்புகள் அளவுக்கு நடந்திருக்குன்னா மறுபடியும் அவர் போய் அங்க நிக்க முடியுமாங்கிற ஒரு பதற்றமான சூழல் மறுபடியும் ஏற்பட்டக்கூடாது, நம்மளை பார்க்க மக்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு புரியலையா? என்ன பெரிய உயிரிழப்பு? நீங்க வேணும் உயிரிழப்பு ஏற்படுவதற்கு காத்திருந்து 7 மணி நேரம் ஆக்கி அந்த கூட்டத்தை அலமோத வச்சு கொலை பண்ணவங்க நீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு சார். யாராவது நடக்கும் பண்ணுவாங்களா? ஆமா சார், அதுதான் இவரு இல்லைன்னா எப்படி சார் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி விளையாடுவீங்க நீங்க? உங்களுக்கு தெரியாது கொலை நடக்கும்னு, செத்து போவாங்க தெரியாது உங்களுக்கு, ஆனா செத்து போவாங்க. அதுக்கு தானே சார் விளையாண்டீங்க நீங்க. உலகத்துல எந்த அரசியல் தலைவனா லைட்டா போட்டு ஆஃப் பண்ணி விளையாடுவானா சார் அவன்? ஏதாவது நாய்க்குட்டிக்கு எலும்பு துண்டை போட்டா தப்பு சார், திருப்பி இன்னும் மேல போட்டீங்க அதை விட தப்பு சார், அதை விட மேல போட்டீங்க அதை விட தப்பு சார். உங்களுடைய திறமையா அது. நாய்க்குட்டி எலும்புக்கு எங்குது அதனால தப்புது, அப்படித்தான் லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டீங்க நீங்க குரங்காட்டி மாதிரி. அறிவு இருக்க ஒருத்தர் செய்வான சார் அந்த காரியத்தை உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு, ஓ என்னை பார்க்க நீ தவறியா, நீ தப்புன்னு சார். இந்த மக்கள் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்க. நான் சொல்றேன், அந்த கூட்டத்துக்கு வர்ற மொத்த பேரும் 10வது தாண்டாதவன். அவ்வளவு பேர் 10வது பள்ளிக்கூடத்தை படிக்கிற பையில அவ்வளவு பேரும் இல்ல சார். 40 வயசுக்கு வந்தாங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் 10வது தாண்டாதவன். ஒண்ணு 10வது படிக்கிறவன் அல்லது 10வது தாண்டாதவன், அதோட இருந்தவன் சார். எனக்கு அதாவது இந்த மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்காரு பாருங்க, அவரே பதறி சொல்றாரு, டிரான்ஸ்பார்மர்ல ஏற ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க 40 வருஷத்துல, டிரான்ஸ்பார்மர்ல ஏறுவாங்கிறாரு.
இவங்க பூரா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறினா சொல்றது தலைமை இல்லை சார். இங்க அது செய்யாத என்ன சார், இதை விட படிக்காதவங்க இருந்தாங்க சார் ரொம்ப பேரு. பெரியார்கிட்ட இருந்த படிக்காதவனா, என்னுடைய தாத்தா பெரியார்ட்ட போய் நிக்கும் போது என் தாத்தா படிச்ச 3வது சார், பெரியார் கூட்டத்தை கேட்க போனாரு சார். எங்க அப்பா அண்ணா கூட்டத்தை கேட்க போனாரு சார், 8வது படிச்சவர் சார். ஆனா என்னன்னா அவன் சொன்னா கேட்பாங்க சார். சார் எம்ஜிஆர் இருக்கிறத ரசிகர்கள் இருந்துருவாங்கல்ல சார், நீங்க எம்ஜிஆரை விட பெரிய ஆள் இருந்துருவாங்கல்ல சார். நீங்க சார் வியந்துட்டாங்க சார் உலகம் பூரா எம்ஜிஆர் கூட்டத்தை பார்த்து. ஆனா எம்ஜிஆர் கண்ணை செஞ்சா கீழே இறங்கிடுவாங்க சார். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ற திறமை இருக்கும். ஆமா, எம்ஜிஆர் இறங்கிடுவான் சார். அவன் செய்யாதன்னா செய்ய மாட்டான் சார். அவன் எம்ஜிஆருக்கு கவுண்டரா அவருடைய மேல பேரன்பு இருந்துச்சு சார். எம்ஜிஆருக்கு ஒவ்வொரு தடவையும் எந்த கூட்டத்துக்கு போனாலும் கூட்டம் முடிஞ்சு வரும்போது மனம் நெகிழ்ந்துதான் வருவார். ஏன்னா என்னைய நம்புறாங்களே இவ்வளவு பேரு, நான் ஒரு படிக்காத முட்டாள். பெரியார நான் பார்த்துட்டேன், பேரறிஞர் அண்ணாவை பார்த்துட்டேன், கலைஞரை நான் பார்த்துட்டேன். இத்தனை பேரை மீறி என் மேல் இவ்வளவு வந்து வச்சிருக்காங்க, நான் படிக்காதவன் என்கிட்ட இவ்வளவு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால சார் ஒவ்வொரு தடவையும் எம்ஜிஆர் வந்து அவர்கள் மேல மனம் விம்முனாரு. எம்ஜிஆர் ஏன் சார் முதல்ல வந்து சாப்பிட்டியா கேட்டாரு சார். தேர்தல் பூத்துல எலெக்ஷன் பூத்துல முதல்ல அதிமுகவுக்கு தான் சார் உள்ள சாப்பாடு வந்துச்சு. 77 தேர்தல் வரைக்கும் தேர்தல் பூத்துக்குள்ள சாப்பாடு வந்தது இல்ல சார். அவன் என்ன செய்வான்னா வேலை பார்ப்பான், கட்சிக்கு வெளியே வருவான், டீ குடிப்பான், மறுபடியும் போவான், உள்ள உட்காந்துருப்பான் 10 மணி நேரம். அது காங்கிரஸ் கட்சியோ சுதந்திரா கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ கம்யூனிஸ்ட் கட்சியோ எதுவாக இருந்தாலும் அவன் உள்ள உட்காந்துருப்பான். எம்ஜிஆர் கட்சியெல்லாம் சார் முதல்ல அதிமுக உள்ள சாப்பாடு வந்துச்சு. ஏன்னா எம்ஜிஆருக்கு அந்த பசி தெரியும். உள்ள இருக்கவன் எப்படி செய்வான், அவன் எனக்கு வேலை செய்ய வந்திருக்கான், அவன் எப்படி சாப்பிடுவான், அவனுக்கு எப்படி சாப்பிட போற நேரம் இருக்கு, நீ சாப்பாடு எனக்கு உள்ள அனுப்பிச்சாரு. எம்ஜிஆர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதிமுக அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா கட்சியும் உள்ள சாப்பாடு அனுப்பிச்சிச்சு. ஏன்னா எம்ஜிஆருக்கு பசி தெரியும். விஜய்க்கு பசி தெரியுமா சார், அது ஒரு பசி தெரியுமா சார், புஷியானதுக்கு பசி தெரியுமா சார், இன்னும் பேர் ஆட்கள் இருக்காங்க இல்ல என்ன சார் தெரியும் இவங்களுக்கு. இவங்க பூரா வந்து பிரிவிலேஜ் சைல்டு சார். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இவனுக்கு ஏதாவது சமூக நீதி தெரியுமா சார் இவங்களுக்கு. இவன் எங்கேயாவது வெளியே பட்டப்பட்டிருக்கானா சார், இவன் புறந்தல போட்டிருக்கானா சார், இவன் எதுவுமே தெரியாது சார். சும்மா தெரியாம வந்து நேரம் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுட்டு இவன் நேரம் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. 40 பேர் கொண்டு சிஎம் சார் வேணும்னா நீங்க என்ன கைது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி டிராமா நடத்துறாங்க. இதுக்கு உதவி செய்யறதுக்கு பிஜேபியில இருந்து 10 பேர் அங்க கிளம்பி வர்றான் ஹேமமாலினி குழு. அந்த ஹேமமாலினி குழு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவனுக்கே கருவுக்காரன் பேசுற ஹேமமாலினிக்கு புரியாது, ஹேமமாலினி பேசுற கருவுக்காரனுக்கு புரியாது. இவங்க உண்மையை கண்டறிஞ்சாங்க. எப்படி ஆகிறீங்க கூட அண்ணாமலை இருக்காரு சார், பேசுறத டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு அண்ணாமலை பேசிட்டாங்க பார்க்கும்போது இன்னைக்கு வந்து கத்தியில எல்லாம் பின்னாடி கீறி இருக்கிறாங்கிறதெல்லாம் சில. ஆமா ஆமா எல்லாரும் கீறிட்டாங்க, எல்லாம் விட்டாங்க. அடுத்து என்ன சொல்ற, செந்தில் பாலாஜி உங்க ஆள் வச்சு எல்லாரும் கீறிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்து அந்த செந்தில் பாலாஜி இல்லாட்டினா அந்த 41 பேர் இல்லாம சாவு அத்தனை ஆயிருக்கும். ஒருத்தரை கிளப்பி கொண்டு போய் உடனே போகன்னு 10 நிமிஷத்துல ஒரு மினிஸ்டர் போய் முன்னாள் அமைச்சரும் இன்னாள் அமைச்சரும் கிளம்பி போனதுனால நிகழ்ந்துச்சு இத்தனையும். அன்னைக்கு காலையில விஜய் பேசியிருந்தாரு. ஏன்னா நாமக்கல்ல வந்து பேசணும்னு சொன்னார் அவரு. மருத்துவர்களே இல்லைன்னு சொல்றாங்க. இது சார் நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் இந்த வலதுசாரி சிந்தனைகளோடு பிஜேபி ஆதரவோடு பேசுவது எல்லாம் ஒண்ணு சொல்றேன்னா மருத்துவம் இல்ல, மருத்துவர் இல்ல, கல்வி இல்ல, இந்த நாடே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உத்தரப்பிரதேஷ் போக வேண்டியதானே, போக மாட்டாங்க. உத்தரப்பிரதேச கும்பமேளால செத்து போனா அதுக்கு விசாரணை கமிஷன் வைக்க மாட்டாங்க. அங்க 40 பேர் சாவாங்க, அதுக்கு விசாரணை கமிஷன் வைக்க மாட்டாங்க. அங்க இருக்க ஹேமமாலினி கூட்டி கொண்டு இங்க விடுவாங்க. நீங்க வந்து விசாரணை தேசிய ஜனநாயக கூட்டணி விசாரணை கமிஷன் வச்சிருக்கேன் சார், அமைச்சு என்ன செய்யும் இதெல்லாம் விசாரிச்சு. இப்ப அண்ணாமலை மொழிபெயர்த்துட்டாரு, கரூர்ல எல்லாம் பேசிட்டாங்க, ஹேமமாலினி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு என்ன செய்வீங்க நீங்க? ஒன்றுமே நடக்காது. அருண் ஜெகதீஷ் நடக்குது குறிப்பிடுறாரு. கரூர் மக்கள் பேசுறத பார்க்கும்போது கடவுளே இறங்கி வந்து பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஆமா, இந்த நேரம் ஐயோ நீங்க அடுத்த தேர்தல் நின்றுங்க, கரூர் இடைச்சேரி பார்த்துருவோம். கரூருக்கு மக்கள் பேசுறது கடவுளே இறங்கி பேசுமா இருக்கு இல்லையா? நீங்க வாங்க தேர்தல் இல்லைங்க சார், வாங்க சார். நீங்க என்ன சார் உங்க டோன் இன்னைக்கு தான் சார் புதுசா வந்து இந்த விஜயோட இந்த டோன் இருக்குல்ல, இன்னைக்கு பேசுற டோனு, இதுக்கு முன்னாடி இந்த டோன் கேட்டிருக்கீங்களா நீங்க? சார் என்ன சார் சொல்றாங்களே சார் அப்படின்னு அவரு இன்னைக்கு குரல் கம்மிருச்சு. இந்த டோன் எப்ப தெரியுமா வந்துச்சு? முன்னாடி விஜயோட டோன் கேட்டிருக்கீங்க. இது எப்ப தெரியுமா? கொடநாடு வாசல்ல போய் நின்ன பொழுது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு அமைப்பு தெரியாது, ஆர்கனைசேஷன் தெரியாது, ஒண்ணு இல்லை சார்.
விஜய்க்கு ஒரே ஒரு மிகப்பெரிய பேசும்போது அந்த உண்மை கண்டறியும் குழுவை தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சதையும் விஜய் அவர்களுடைய பேச்சையும் நீங்க ஏதோ கோரிலேட் பண்ணி பேசுறீங்க. இது ரெண்டும் ஆமா. வேற அரசியல் இல்லையா? இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் சார். அன்புமணி பேசுறாங்கல்ல சார், அன்புமணி இன்னைக்கு வந்து அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் கிண்டல் பண்ணார்ல சார், அது இது ஒண்ணுதான் சார். அது ஒருத்தன் வந்து நேரத்துல பிள்ளைய 5 பச்சை பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய 5 பச்சை பிள்ளைய, ஆம்பளை பிள்ளைய 10 பிள்ளைய கொண்டிருக்கீங்க நீங்க. 10 பிள்ளைய கொண்டதை பார்த்து ஒரு அமைச்சர் அழுதாருன்னா உடனே இவர் நடிக்கிறார் அப்படிங்கிறார் அன்புமணி. சரியா சொல்றாருல அன்புமணி. அன்புமணி யார் ஆதரிக்கிறாரு சார்? அதான் எடப்பாடி பழனிசாமி இல்ல, அத பாமகவின் ராமதாஸ் சொல்லல, அன்புமணி சொல்றாரு. அன்புமணி யார் ஆதரிக்கிறாரு? பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி யார் ஆதரிக்குது? விஜய் ஆதரிக்குது. அயோக்கிய பேர் பூரா ஒண்ணு சேர்ந்திருக்காங்க மொத்தமா. நான் சொல்றேன், அன்பில் மகேஷ் அழுதாரு. அழுததுனால இந்த நாட்டுக்கு என்ன கேடு? ஒரு கேடும் இல்லையில. சரியா, ஒரு கேடும் இல்ல. அன்பில் மகேஷ் அழுதாரு. என்னை தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா ஒரு அமைச்சர் அழுக வேண்டாம், அவ்வளவு நொய்மையோடு இருக்க வேண்டாம், வலுவா இருக்குன்னு நினைப்பேனா. ஆனா அவ்வளவு நொய்மையான மனசோடு இருப்பார் அப்படின்னா அந்த நெகிழ்ந்த மனசை நம்ம போற்றணும். சரியா, ரைட், சரி. அப்படியே அவர் அழுகிறார், அழுகல, அதனால சமூகத்துக்கு ஒரு கேடும் இல்ல, ஒரு கேடும் இல்லையில. என்ன மாற்றம் நிலைப்போகுது? ஒரு மாற்றம் நிலைப்படுறது இல்ல. அதை விட்டு தள்ளுங்க. இந்த விஜய் என்பவர் வந்து இங்க இருந்து கிளம்பி போய் 3 நாளா ஒண்ணு பேசாம வந்து அதை பத்தி அன்புமணி ஏதாவது பேசினாரா? அன்புமணி பேசணும்ல. இல்ல சார், விஜய் சார், விஜய் சார் நீங்க கிளம்பி போயிட்டீங்களே சார், ஒண்ணும் பேசலையே சார் கேட்கணும். அதை கேட்க மாட்டார் அன்புமணி. மகேஷ் அழுதுல மட்டும் வந்து பேசுவார் அவரு. விஜய் அவர்களுக்கு ஆதரவா, இப்ப விஜய் அவர்களே தன்னுடைய வீடியோல எனக்கு ஆதரவா பேசின அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்றாரு. விஜய்க்கு ஆதரவா இருக்கிறாங்க, ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனா ஹேண்டில் பண்றாங்கன்னு பாக்கணுமா? நீங்க இது எல்லாத்தையுமே கோரிலேட் பண்ணி சொல்றது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் மெச்சூர்டு பொலிட்டீஷியன்? இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நேரத்துல அரசியல் பண்ணாதீங்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே எடப்பாடி பழனிசாமி சார் A1, எடப்பாடி பழனிசாமி தான் A1, அக்யூஸ்ட் 1 எடப்பாடி பழனிசாமி தான். கூட்டத்திற்குள்ள ஆம்புலன்ஸ் வந்து போறாங்கன்னு சொல்லி இந்த நாட்டுல உலகத்திலேயே சார் ஆம்புலன்ஸ் வர்றத வந்து தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது எடப்பாடி பழனிசாமி தான். எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்து போகுது அப்படின்னு. அதன் விளைவாகத்தான் விஜயுடைய கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வரும்போது இந்த முட்டா பையில கூட்டம் அவன் ஆம்புலன்ஸ் பிடிச்சி அடிச்சது. என்ன ஆம்புலன்ஸ் அடிப்பீங்க சார்? நான் சொல்றேன் இல்லைங்க, இந்த உலகத்துல டாக்டரு, ஆம்புலன்ஸ் டிரைவரு, தூய்மை தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாம் போய் நீங்க வந்து அடிப்பீங்க, குறை சொல்லுவீங்கன்னா உங்களை வந்து உங்களுக்கு மோட்சமே கிடைக்காது, நல்ல பொழப்பே கிடைக்காது. உங்க வீட்டுல உங்க தெருவுல ஒரு பொண்ணு, ஒரு அம்மா வந்து தெருக்கூட்டுதுல சார், என்ன சார் தேவை அந்த அம்மாவுக்கு? ஒரு தூய்மை பணியாளர் நீங்க குறை சொல்லுவீங்க அப்படின்னா நீங்க அயோக்கியங்க. ஒரு ஆசிரியர் ஒருத்தர் ஒரு புள்ள கெட்டு போனா சார் பாடம் நடத்துவாரு? ஆசிரியர் நீங்க குறை சொல்லவே கூடாது. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நான் வண்டி ஓட்டவன ஒழிய அவன் உங்களை ஒழிக்கிற உள்ள இருப்பானா அவனை சொல்லவே கூடாது. ஒரு மருத்துவர் நீங்க சொல்லவே கூடாது. அன்னைக்கால வாழும் உதாரணம், அன்னைக்கால விஜய் சொன்னாரே சார், மருத்துவர்களே இல்ல, மருத்துவமனையே இல்ல, நான் போற பக்கமெல்லாம் சொல்றாங்க அப்படின்னாரு. அன்னைக்கு ராத்திரி கரூர்ல 41 பேரோட அந்த சாவை நிறுத்துறதுக்கான காரணம் இந்த மருத்துவர்கள் தான். நீங்க ராத்திரி அங்க பக்கத்துல முன்னாள் அமைச்சர், அந்த தொகுதியினுடைய MLA அவர் போனதுனாலையும், பின்னாடியே தொடர்ந்து அன்பில் மகேஷ் போனதுனாலையும், அதை தொடர்ந்து மதுரையில இருந்தும் திண்டுக்கல்ல இருந்தும் எல்லா மருத்துவர்களும் கிளம்பிட்டாங்க கரூருக்கு. உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நீ கிளம்பி வந்துட்ட சென்னைக்கு. அங்க போனவன் யாரு? சுத்தி இருக்க திண்டுக்கல் மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்திலையும் மருத்துவர் பூரா கிளம்பி போனா நான் வர்றேன் அப்படின்ட்டு. போனதுனால அந்த கேஷுவாலிட்டி அதிகமா காப்பாற்றப்பட்டுச்சு. நீ 2 நாள் கழிச்சு மறுபடியும் மேக்கப் போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு சிஎம் சார் உங்களுக்கு வேணும் என்ன கைது பண்ணீங்க சார் அப்படிங்கிற அந்த டாக்டர் உன்னை என்ன நினைப்பான்? நீங்க நல்லா வாங்க, நல்லா சிறப்பா நீங்க முதலமைச்சராவே ஆகி தொலைங்க. நான் சொல்றேன், முதலமைச்சராவே ஆகி தொலைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த நாட்டுல எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தா நீ இருக்கக்கூடாதா? நல்லா இருந்துரு வா. உன்கிட்ட என்ன தத்துவம் இருக்கு? என்ன செய்துக்கு நீ வர்ற? என்ன வச்சிருக்க? ஒண்ணுமே இல்லாம சும்மா மருத்துவர்கள் டாக்டரை குறை சொல்றது, வாத்தியாரை குறை சொல்றது, தூய்மை பிள்ளை குறை சொல்றது, ஆம்புலன்ஸ் குறை சொல்றதுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால என்ன வச்சிருக்கு? சரி, முதல்ல உங்ககிட்ட யார் ஆள்? அப்பா நீ நாளைக்கால ஒரு 12 பேர் கொண்ட உங்க கட்சியில இருக்க 12 பேர் ஸ்டாம்பா போடுப்பா, இவன் எல்லாம் என் கட்சியில இருக்கான்னு. அதுவே 36 துறை இருக்கு இந்த நாட்டுல குறைஞ்சபட்சம். தொடர்ந்து
39 பேரை கொண்டுட்டீங்க, 40 பேரை கொண்டுட்டீங்கன்னு குறிப்பிடுறீங்க. அது 41 பேரை கொண்டீங்க, 41 இன்னைக்கு கணக்கு. அது ஒரு ஆக்சிடென்ட் தானே சார்? சிஎம் அவர்களே பேசும்போது எந்த ஆக்சிடென்ட் இல்ல, ஆக்சிடென்ட் இல்ல. சிஎம் சார், சிஎம் பெருந்தன்மையில சொல்றாரு, சிஎம் பெருந்தன்மை சிஎம் இருக்கா சொல்றாரு. நான் சிஎம் இல்ல, எனக்கு ஒரு பெருந்தன்மை இல்லை. இவங்க நடத்தின கொலை இவங்களுக்கு தெரியும். இவர்கள் முதல் நாள்ல இருந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. ஒவ்வொரு தடவையும் கூட்டம் தள்ளாடுது, அல்லாடுது, அலையடிக்குது வந்து. ஆனாலும் சார் ஒருத்தர் லைட்டா போட்டு ஆஃப் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கா, நீங்க உன விபத்துக்கிறீங்க. இது கொலை சார். இது எல்லாம் வச்சு எல்லாரும் கூட்டம் சேர்த்து சார், அந்த கூட்டம் தனிப்பட்டு கொடுத்தீங்க நீங்க. திமுக அதுக்கு 10 நாள் முன்னாடி ஒரு 30 விழா நடந்துச்சு சார். 1.25 லட்சம் பேர் நாக்காளி கூட்டு, 2 லட்சம் பேர் நாக்காளி கூட்டு சார். 30 பேர் விழான்னு அவர் விமர்சிச்சார். ஆமா, அந்த 30 விழால மொத்த பேருக்கும் நாற்காலியில தண்ணி பாட்டிலும் ஒரு ஸ்வீட் பாக்கெட்டும் ஒரு ஸ்நாக் பாக்ஸும் வச்சிருந்துச்சு. எதுக்கு ஸ்வீட் பாக்கெட் தெரியுமா? ஒருத்தர் லோ சுகர்ல இருப்பான், ஒருத்தர் ஹை சுகர்ல இருப்பான், வச்சிருக்கவனுக்கு வேணும். அது எதுக்கு ஸ்நாக் பாக்ஸ்னா பசி அடங்குறதுக்கு வேணும். எதுக்கு தண்ணினா டீஹைட்ரேஷனுக்கு வேணும். அந்த அறிவு கூட இல்லாம நீங்க நடத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்க முதல் நாளே நடத்திருக்க வேண்டாமா? உங்களுக்கு எதை பத்தி அக்கறை இல்ல. எவனும் எக்கேடு கேட்டு சாகட்டும், நாம என்ன நடத்தி போயிடுவாங்க. நீங்க எப்பொழுதாவது கவலைப்பட்டீங்களா இதை பத்தி? இல்ல, அவங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு கவலை இல்ல, ஒரு பேச்சு முழுக்க வழி இருக்குங்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தற்போது இன்னைக்கு பேசும்போது நான் பேசவே முடியாத சூழல்ல இருக்கேங்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் யார்? ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சார். எல்லாருமே ஒரு வலியோட இருக்கிறத புரிஞ்சுக்க முடியல. தினேஷ், நான் உங்க மேல அன்பா இருக்கேங்கிறத செய்கையில காட்டுறேன் தினேஷ். சும்மா நான் வலியோடு இருக்கேன், வலி இருக்க சொல்லக்கூடாது தினேஷ். அதுக்கு என்ன செஞ்சேன்? நான் என்ன செஞ்சேன் பதிலுக்கு? அத செயல்ல காட்டணும்னா நான் சும்மா தினேஷ், நான் உங்க மேல ரொம்ப அன்போடு இருக்கேன், நான் உங்களை நல்லா ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு நல்லா தெரியலீங்க சார். அவங்க சிறு வயதுல நான் என் அம்மாவை இழந்த வலிக்கு ஈக்குவலா இப்ப 41 குடும்பங்கள் என்னோட குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கேன்னு ஆதவ் அர்ஜுனா குறிப்பிடுறாரு சார். அத நம்ம குறிப்பிட்ட ஆதவ் அர்ஜுனா ஏன் சார் மேடை ஏறி போகாம சார் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், ரொம்ப பிரச்சனை இருக்குல்ல சார். விஜய் இதை கூட்டாங்க சார், கூட்டம் கரூர்ல சார். கரூர்ல செத்து போயிட்டாங்க. எத்தனை பேர் செத்தான்னு தெரியல. நீங்க திருப்பி வர முடியாது. ஏன் காரணம்னா நீங்க வந்தீங்கன்னா மறுபடியும் ரொம்ப கூட்டம் கூடும். ஆதவ் அர்ஜுனா என்ன சார் சொல்லணும்? சார் நீங்க போங்க, நான் இருந்து பார்த்துட்டு வர்றேன், ஒழுங்குபடுத்துறேன் அப்படியே அவர்கிட்ட கூப்பிட்டுக்கணும். மாவட்ட செயலர் கூப்பிட்டு, அப்பா என்னப்பா பிரச்சனை ஆயிடுச்சு? மாவட்ட செயலர் என்ன செய்வாரு? பகுதி செயலர் கூப்பிடுவாரு. பகுதி செயலர் என்ன செய்வாரு? ஒன்றிய செயலர் கூப்பிடுவாரு. ஒன்றிய செயலர் என்ன செய்வாரு? கிளை செயலர் கூப்பிடுவாரு. உங்கள்கிட்ட அப்படியே செட்டப் எல்லாம் இருக்கா? சும்மா ஏதாவது சொல்லிட்டு நான் கூட எங்க அம்மாவை இழந்துட்டேன், எங்க அம்மா எப்பா பார்த்தாலும் அம்மாவை இழந்து பொய் கதை சொல்றது. இது அவருடைய பெயின் சார். அதை நீங்க இந்த டோன்ல சொல்லணும் சார். சும்மா திருப்பி நீ அவருடைய பெயின் எந்த விஷயம் அம்மா இழந்தீங்க? இன்னும் 40 பேரை கொண்டுட்டீங்க, நீ மட்டும் பெயின்ங்கிறீங்க. நீங்க 40 பேரை கொண்டு விடுவது என்ன சொல்றா? நீங்க நேபாள் போல ஸ்ரீலங்கா போல இங்க புரட்சி வெடிக்கணும். புரட்சி என்னன்னு தெரியுமா உனக்கு? மார்க்ஸ் உங்களுக்கு யாரும் தெரியும் சார்? நான் சொல்றீங்க சார், நீங்க சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்துல ஒரு 10 பேரு, அந்த 10 பேரையும் கூப்பிட்டு நிப்பாட்டி டிபேட்ல 5 நிமிஷம் பேச சொல்லுங்க சார். நீங்க எதை பத்தி எல்லாம் பேசுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதை பத்தி தான் பேச அவசியம் இல்லை. உனக்கு தெரிஞ்ச உன்னை பத்தி 5 நிமிஷம் பேசுப்பான்னு சொல்லுங்க சார். அவங்க 5 பேரை பேசிடுறது சார். அதுக்கு நான் பேசல சார். வாழ்நாள் கூட புஷி ஆனந்த், இந்த விஷயம் யாரு சொன்னீங்க? புஷி ஆனந்த் வேற யாரு இருக்காங்க கட்சியில? புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், நிர்மல்குமார், அப்புறம் யாருங்க? 3 பேர் சொல்றீங்க. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அப்புறம் ராஜ்மோகன், லயோலாமணி. அடடா சூப்பருங்க, பிரமாதம். 5வது லயோலாமணியா? சரி, அப்புறம் சார் 6வது சார்? 6வது சார் தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இதெல்லாம் 6வது யாருக்கு? நீ அந்த 6 பேரை கூப்பிட்டு பேச சொல்லிடு சார். சார் உனக்கு பிடிச்ச டாபிக் 5 நிமிஷம் பேசிருந்தேன். இந்த தமிழ்நாட்டை என்ன செய்ய போறேன் பேச சொல்லுங்க சார். சும்மா எப்ப பார்த்தாலும் ஆளுங்கட்சியை குறை சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க சார். இல்ல சார், புரட்சி வெடிக்கும்னு சொன்னதை நோக்கி நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க. ஆனா அவர் முதல் லைன்லயே குறிப்பிடுறாரு, நடந்து சென்றாலே தடி அடி, ஏதாவது ஒரு சந்தேகங்களை எழுப்புனாவே அவதூறுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற. நடந்து சொல்ல எப்படி தினேஷ்? பஸ் போய்கிட்டு இருக்குல்ல, பஸ் முன்னாடி போய் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா அப்படிங்கிறது, அதான் நடந்து சொல்றது. அப்புறம் அடிக்க மனசு. அந்த பாத்தீங்க ஒருத்தர பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது, குறுக்க காரை போட்டுவிட்டு ஒருத்தர் எப்படி ஆம்புலன்ஸ் உள்ள வரலாம்
அப்படிங்கிற அந்த கருப்பு சட்டை கருவத்தேன். அவன் யாருன்னு தெரியல, பின்னாடி தான் நான் பார்த்தேன். அவன் தான் சேலம் மாவட்ட செயலாளர். அவனை 10 போலீஸ் வந்து நின்னுகிட்டு தம்பி கார்டுப்பா, தம்பி கார்டுப்பா, தம்பி கார்டுப்பான்னு அவனை பிடிச்சி கொஞ்சுது. அப்படியே அவன் ஏய் நாங்க ஏன் தெரியுமா எதுக்கு ஆம்புலன்ஸ் வச்சு, எதுக்கு ஆம்புலன்ஸ் வச்சுக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த போலீஸ் பொறுமை இழந்து இவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆம்புலன்ஸ்ல சாக கிடக்கான ஒண்ணு சப்புன்னு செவில அற வச்சோன்னு அமைதியா திரும்பி போனான். காவல்துறை அடிப்பதை நான் எதிர்க்கிறேன், நான் மறுக்கிறேன், அடிக்க கூடாது. ஆனா இவனுக்கு வேற ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. 30 செகண்ட் கிளம்பிட்டான் அவன். அவன் என்ன நினைச்சிருக்கான், இது விஜய் படத்துடைய ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன் போல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை பார்த்துட்டு ஏய் பண்ணி பாக்குறது. பின்னாடி சார் உங்க வீட்டுல என் வீட்டுல என்ன சார் சொல்லி கொடுத்தாங்க, ஆம்புலன்ஸ் தான் வழி விடுங்க சார், எடப்பாடி பழனிசாமி பண்ண கேடு சார் அது. ஆம்புலன்ஸ் உள்ள, ஆம்புலன்ஸ் உள்ள அப்படின்னு. ஏய் எதை வந்து மறுக்கிறது, எதை கேவலப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் செய்யவே கூடாது. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு விஜய் வந்து நக்கல் பண்ண. அதன் விளைவாகத்தான் சேலம் மாவட்ட செயலாளர் தாவைக்கால ஒருத்தன் வந்து ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறான். நீ ஆம்புலன்ஸை நிப்பாட்டுவ மக்கு பயிலா, எனக்கு பயமா இருக்கு, இவங்க எல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய போறோம்னு. உடனே கீழே வந்து ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு சோசியல் மீடியால கீழே வந்து என்னை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அவங்க கூட வெற்றிகரமா இருந்துதான் நினைச்சுக்குவாங்க. என்னை வெற்றி கெட்ட வார்த்தை திட்டிட்டு போற இந்த 4 பேரை போலீஸ்ல புடிச்சுட்டாங்கன்னா உடனே ஓடி ஒளிகிற உன் தலைவன் வெளியே வந்துட்டான். ஏன்னா நீ கூட வெறிச்சொல்வாதியர், அவன் வெளியே வந்துட்டான். வெளியே இத்தனை நாள் 41 பேர் செத்த வெளியே வராத உன் தலைவன் ஆள் 4 பேரை பிடிச்ச உடனே ஐயோ அவர்களே பிடிக்காதீங்க, சிஎம் சார் நீங்க வேணா என்னைய பிடிச்சிக்கீங்க அப்படி. ஏன்னா இவன் வந்திய பரப்பனவன், வந்திய பரப்பனை பிடிச்சா நீ வெளியே வர்ற இல்ல. வதந்தி என்ன கட்சி இது, வதந்தி பரப்புனாங்கன்னு சொல்றீங்க. ஆனா சில சந்தேகங்களை எழுப்புறாங்க. என்ன சந்தேகம்? விஜய் அவர்கள் கூட்டம் வந்து நடக்கும்போது செருப்பு விஜய் ரசிகர்களே வீசுவாங்களா, விஜய் தொண்டர்களே வீசுவாங்களா, யாரு வீச மாட்டாங்களா? ஒரு செத்து போய் கீழே விழுகிறான், விளங்காம பேசிட்டு இருக்க மேல டே நிப்பாட்றா பேச, இப்ப வீச மாட்டானா என்ன ஒண்ணு, என்ன தெய்வமா பார்த்துட்டே இருப்பானா? கீழே ஒரு மயங்கி விழுந்து சார் நடந்தது ஸ்டாம்பீட் இல்ல, நீங்க ஸ்டாம்பீடுங்கிறீங்க எல்லாரும், ஸ்டாம்பீட் இல்ல. அங்க தண்ணி இல்லாம டீஹைட்ரேஷன்ல மூச்சு விட முடியாம சஃபகேஷன்ல செத்து விழுகிறாங்க. கீழே விழுந்தவன ஏறி மிதிக்கிறான் ஒருத்தன், எப்படி கத்திக்கிட்டு அவனை தூக்கிட்டு போறக்கிட்ட நிப்பாட்டுங்கடா பேசுறேன் செருப்ப வீசினா ஒருத்தன். விஜய் ரசிகர் செருப்ப வீசுவாங்களா சார்? அவன் உயிர் முக்கியம் இல்ல சார். ஏன்னா உனக்கு ஒரு ரசிகனாவே பிறந்தான் அவன் நாட்டுல, ரசிகனை நேர்ந்து விட்டு இருக்கான் அவனை. முதல்ல அவன் உயிர் முக்கியம் இல்லையா? ஒண்ணு விழுந்திருக்கு நடந்திருக்கு எதுவுமே விளங்காம நீ பாடு ஒண்ணு பேசியா என்ன ஆம்புலன்ஸ் நம்ம கூட்டத்துக்குள்ள வரும் இல்ல, என்னங்க வந்து ஆம்புலன்ஸ் பூரா வந்து திமுக பேர் போட்டிருக்கு அப்படின்னு ஒருத்த கேட்டான். டேய் உங்ககிட்ட ஆம்புலன்ஸ் இல்ல, அவங்க கிட்ட ஆம்புலன்ஸ் இருக்கு, நீங்க ஆம்புலன்ஸ் வாங்கினீங்களா? உங்ககிட்ட ஒரு ஏற்பாடும் இல்ல, சும்மா வெத்து கூட்டம் நீங்க வந்து நிக்கிறீங்க. நீங்க உங்ககிட்ட தத்துவம் இல்ல, தயாரிப்பும் இல்ல, ஏற்பாடும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பேசுறாங்க, கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. இதெல்லாம் வந்து விஜய் அவர்களின் ரசிகர்கள் செய்வாங்களா அப்படிங்கறத கான்ஸ்பிரசிக்கு விஜய் அதான சார் செஞ்சார் சினிமால. விஜயோட ரசிகன் யாரு நயமா பேசலாம் சொல்லுங்க ஒருத்தன், விஜயோட ரசிகன் ஒருத்தன் சொல்லுங்க. இப்ப நான் ஒண்ணும் இல்ல தினேஷ், இந்த வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் வரப்போகுது. 1/2 மணி நேரம் வந்தோடனே நீங்க போய் கீழே போய் கவுண்ட் படிக்க போறீங்க, படிச்சீங்கன்னா நீங்க லட்சணம் தெரிஞ்சுட்டு தினேஷ். நான் அதுக்கு ஒரு கவலையும் பட மாட்டேன். நான் மொத்த பேரையும் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இவெல்லாம் யாருன்னு தெரியணும்னு நமக்கு. நான் வந்து எப்பொழுதுமே சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லை, யாரும் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இவங்களை பூரா தெரியணும் யாருன்னு. எனக்கு அது ஒண்ணுமே துளியும் மனதை பாதிக்காது. அவன் அறிவு அவ்வளவுதான்னு. அப்புறம் விஜய் ரசிகன் வேற எந்த அறிவோடு இருப்பான்? அவன் என்ன அண்ணாவின் தொண்டனா? அவன் அறிவோட இருந்த போறான் அவன் இல்ல. இருப்பான். நேற்று கேள்வி எழுப்பும் போது அந்த கொடுத்த இடம், ஆம்புலன்ஸ் வந்தது, தடியடி நடந்தது, கரண்ட் கட் ஆனது, இதெல்லாம் குறித்து பல சந்தேகங்கள் இருக்குங்கிற யதார்த்தமும் இருக்குங்கிறாரே சார். ஆமா இருக்கு. என்ன செய்யலாம்? நீ கூட்டம் நடத்தாத, போய் பொட்டல் நடத்து. நீ ஏன் எப்ப பார்த்தா இடச்சகமான இடமே கேட்ட? உனக்கு இடம் கொடுத்தா கொடுக்க கூடாது, வேற இடம் கொடுத்தா அந்த இடத்த ஏன் கொடுத்தீங்க? இங்க வந்தா இடச்சங்கமா இருக்கு சார். அதான் நான் முதல்ல இந்த நிகழ்ச்சி இந்த நம்முடைய பேட்டி தொடங்கும்போது சொன்ன மாதிரி தான், மணி சொன்ன மாதிரி தான் சார். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறோட என்ன சார் செய்வீங்க? கரண்ட் கட்டாது டிரான்ஸ்ஃபார்மர்ல சார் கொஞ்சம் ஏறுவா, நீங்க மரத்துல ஏறி தொலை. ஏற்கனவே 5 ஈவென்ட் 2 மாநாடு நடந்திருக்குன்னா அப்ப காவல்துறையும் அதை முன்னாடியே கணிக்கணும். அந்த ஊருக்கு வந்து ஒரு உளவுத்துறை வந்து சொல்லி இருந்திருக்கணும், கூட்டம் அதிகமாவதுங்கிற விஷயங்கள்லாம் பார்த்திருக்கணும்ல. அப்ப அந்த கூட்டத்திலையும் வண்டி அனுமதிச்சது யாரு? அதெல்லாம் அனுமதிச்சதுனால 40 பேர் செத்துருக்காங்க.
அதெல்லாம் அனுமதிச்சு காவல்துறை சரி பார்த்து பின்னாடியே போய் டே ராஜா போங்கடா போங்கடா அனுப்பிச்சனால 40 பேரோட முடிஞ்சிருக்குது. இல்ல நீங்க 400 பேரை கொண்டிருப்பீங்களா பாவிகளா? நீங்க 400 பேர் கொண்டிருப்பீங்க. அரசுத்துறை வேலை பார்த்ததுனாலதான் 40 பேரோட முடிஞ்சுச்சு. உங்களுக்கு 40 பேர் பத்தலையா? இத்தனை வேலையை நீங்க பாத்தீங்கன்னா போற வர்ற கான்ஸ்டபிளும் ஆம்பளையும் பொம்பளையுமா உட்கார்ந்து அவங்களுடைய வாயோட வாய் வச்சு செயற்கை சுவாசம் கொடுக்க முயற்சி பண்றவங்க இருக்குல்ல, நெஞ்ச குத்தி நீயா பண்ண? தமிழக வெற்றிகளத்துல தெரியுமா அது செயற்கை சுவாசம் என்னன்னு? என்ன செய்யணும் தெரியுமா உனக்கு? மட்டும்தான் உனக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன செய்யறது? உன் தலைவன் என்ன செய்வானா, கார்ல உட்காந்து லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் விளையாடுவான். என்ன மொத்த முட்டாள் கூட்டம் உட்காந்து என்னை குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லலாமா நீங்க காவல்துறை குறை? சிஎம் சொல்ற இன்னைக்கு எனக்கு என்ன கடுப்பானது இன்னைக்கு, சார் நீங்க என்ன செய்யுங்க சார் அப்படி இந்த நடிப்பை சினிமா நடிச்சிருந்தா நல்லா நீங்க பேர் வாங்கிருப்பீங்க. என்னது அயோக்கியத்தனம்? இல்ல இத என்ன பண்ணு ஒருத்தவங்களோட உணர்வுகளை நீங்க நடிப்பு அது வந்து சும்மா 3 நாள் கழிச்சு மேக்கப் வந்து பேசுறாங்க. அது ஒரு 200% நடிப்பு சார். அது 3 நாள் கழிச்சு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்னன்னாலும் என்ன பண்ணுங்க, என்னன்னாலும் என் தொண்டர்களை காப்பாத்துங்க. என்ன சார் இதெல்லாம் பழைய சினிமா சார், பழைய சீன் சார். இது அந்த விஜய்க்கு யாராவது சொல்லுங்க சார், பழைய சீன் எழுதுறாங்க. வந்து உட்கார்ந்துக்கிட்டு சார் என்னன்னாலும் என்ன நீங்க செய்யுங்க, ஏன் வந்து தொண்டர்களை என்ன ஒரு தொண்டர்கள் செஞ்சுட்டாங்க. ஒருத்தன் உட்கார்ந்து வரைஞ்சிய பரவிக்கிட்டே இருப்பான், அவனை கைது பண்ண இருப்பாங்களா? என்ன செய்ய விரும்புறீங்க நீங்க? உங்க நோக்கத்துக்கு என்னென்ன செய்வீங்களா? நீங்க என்ன சொன்னா என்னன்னா கேட்க மாட்டீங்க. அந்த தொண்டர்களுக்கு அங்க போனவங்களுக்கு சில சந்தேகங்கள் வருது. எப்படி வந்து என்ன சந்தேகம் வருது? பாட்டு பாடுறாரு உடனே அப்படியே தொண்டர்கள் பூரா ஐஐடியில படிச்ச அறிவாளிய அவங்களுக்கு பூரா சந்தேகம் வந்துருச்சு சார். அது ஒரு வெத்து கூட்டம். 9 மணிக்கு வரப்போற விஜய்க்கு 5:30 மணிக்கு போய் நிக்கிறது என்னன்னு விளங்க மாட்டேங்க. தண்ணி பாட்டு கொடுக்கல, சாப்பாடும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எல்லாம் நம்ம சேர்ந்து தலை கட்டிக்கிறீங்க. முதல்ல மீடியா அப்புறம் உதைக்கணும் சார். அது குறிப்பா அந்த புதிய தலைமுறைய எப்ப பார்த்தாலும் மியூசிக் போடுறாரு சார். சோழ மண்ணில் விஜய்ங்கனா சார். என்ன பெரிய சோழ மண்ணில் ராஜராஜன் வந்து நெய்தாராரு. சும்மா என்ன தேவை டிஆர்பி ஒண்ணுங்கிறக்க ஒரு பேர் சொல்லி ஏதாவது ஒண்ணு செய்யறது சார். நான் ஏன் பேர் சொல்றேன்னா சொன்னாதான் தெரியும். வீர் பாட்டு போடுறான் சார் பின்னாடி. சும்மா நீங்க வெறுமன வைபேத்துறேன் செத்து போயிட்டாண்டா 40 பேரு. 40 குடும்பம் தெருவு வந்துருச்சு. எல்லாருக்கும் நீ நானும் காரணம். நீ மட்டும் இல்ல நானும் காரணம். சும்மா இருந்தேன்னா நானும் காரணம். பாட்டு போட்டு ஏத்தி விட்டிய வீட்டுல இருக்கிய பண்ணி இவனை விஜய் ஆமா நீ ஏத்தன சோழ மண்ணில் விஜய்னு சொன்ன சம ஸ்வீட்ல இருக்காரு சார். அவரு 40 குடும்பம் தெருவு நிக்குது சார். அது நான் வீட்டுல சௌரியமா இருக்கேன் சார், விஜய் வீட்டுல இருக்காரு சார். அந்த 40 குடும்பம் என்ன சார் ஆகும்? வாழ்க்கை போச்சு சார் 40 குடும்பத்துக்கு. அது திருப்பி சாதாரணமா கடக்க முயற்சி பண்றது இல்ல, அயோக்கியத்தனம் அது. 4 நாள் என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஏதோ வெளியே வந்துட்டாரு. அவர் வந்து புரட்சி வெடிக்கட்டுங்கிற அந்த ஊர்ல ஏன்னா நீங்க எல்லாம் என்னடா வச்சிருக்கீங்க நீங்க இந்த உலகத்தை சொல்றதுக்கு சார். நீங்க யாரு வேணா அரசியலுக்கு வாங்க சார். சார் ஸ்டாலின் அயோக்கியன்னு சொல்லுங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். உங்ககிட்ட என்ன சார் இருக்கு சொல்றது, அது சொல்லுங்க சார். அது எதுவுமே இல்லாம சும்மா வச்சுக்கிட்டு திருப்பி வந்து சார் தப்பு சார் நீங்க தப்பு சார். என்ன தப்புன்னு சொல்லு. இங்க மருத்துவமனையே இல்லைன்னு சொல்றாங்க சார். எல்லாரும் யாரு சொன்னா சொல்லு. அந்த மருத்துவர்கள் சார் காப்பாத்துறாங்க. எனக்கு ராத்திரி இந்த 40 நிக்காம இந்த பிள்ளையில பூரா உயிரை காப்பாத்துனா அந்த மருத்துவர்கள் தான் ஒருத்தர் அவன் தான் காப்பாத்துறான். உனக்கு ஒரு கில்ட்டி கூட இல்லையா சார், ஒருத்தர் கூட அயோக்கிய போயில சார். அவரு இங்க வரதை எது சார் தடுக்குது? ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க நீங்க? கவனிக்கிறவர் விஜய் அவர்கள் சார். அவன் அக்கறை இல்லை சார். அவன் லைட் போட்டு விளையாண்டுட்டு இருக்கான் சார். அவன் லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டுருக்கான். நீ திருப்பி அவன் லைட் போட்டு விளையாண்டுட்டு இருக்கான் சார். அவன் ஆஃப் பண்ணி அவன் மனோயாளி சார். அவனை திருப்பி கேட்டிருக்கீங்க. அவன் லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான் சார். என்ன நீங்க திருப்பி அப்படியே அவன் தலைவன் அவன் விளையாண்டுட்டு இருக்கான். செத்து போயிட்டாங்க 40 பேரு. அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆதவருக்கு நான் வந்து புரட்சி வெடிக்கட்டுங்கிறான். புரட்சி விட்டு அடுத்த வந்து சிஎம் சார் நீங்க என்ன கைது பண்ணுங்க சார், அவங்கள விட்டுருங்க சார். யாரை விட்டுருங்க? வஞ்சி பிரபலம் யோ அதெல்லாம் செய்யாதையான்னு சொல்லணும்ல. இந்த நாட்டுல பெரியாரும் எம்ஜிஆரும் கலைஞர் இருந்த ஒரு நாட்டுல எம்ஜிஆர் விஜய் தலைவரா சொன்னீங்க. என்ன சொல்லிருக்கீங்க நீங்க? உங்கள்கிட்ட என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க வந்து சொல்லுங்க சார். நான் வந்துடுறேன் சார் விஜய் கட்சி. உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன கருத்து சொல்லுங்க. ஒரு கருத்து சொல்லிருங்க. நீங்க நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க.
பல நடுநிலையாளர்களா பல நேரங்கள்ல திமுக அரசை சப்போர்ட் பண்ணவங்களே விஜய் அவர்களை சிலுவையில அரைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றதா இருக்கட்டும். யாரு? டாக்டர் ஷாலினியா? டாக்டர் ஷாலினி சொல்றதா சார்? நீ பேர் சொல்லுங்க சார். நான் பேர் சொல்றேன் சார். டாக்டர் ஷாலினி சொன்னதானே சொல்றீங்க? அவங்களுடைய பதிவு பல பேரால பகிரப்பட்டிருக்கு. அதனால நான் பேச பல பேர் இல்ல சார். நீங்க சொன்னால் நான் இப்ப பேர் சொல்லாம சொல்றேன்னா நான் புதிய தலைமுறை பேர் சொல்லுவேன். நான் புதிய தலைமுறை பேர் சொல்லுவேன். நான் எதுவுமே நான் சமஸ்னு பேர் சொல்லுவேன். இந்த அயோக்கியத்தனம் இன்னைக்கு எனக்கு எது அயோக்கியத்தனம் தெரியுதோ அந்த பேரை சொல்லுவேன். நான் நீங்க பேர் சொல்லுங்க. ஷாலினி சொல்றீங்களா? அவங்கதான் சிலுவை அரைஞ்சுதான் சொன்னது. ஆமா, புரியாம சொல்றது. டாக்டர் ஷாலினி சொல்லிட்டா சரியாயிருமா? அது ஷாலினி என்ன நினைச்சுக்கிறதுனா அன்றைய நிலையில் அவனின் மனநிலை என்னவாக இருக்கிறது நினைச்சு ஒரு சைக்காலஜிஸ்டா சொல்றாங்க அவங்க. ஓ, பேசினா சரியாயிரும் போலன்னு. ஷாலினிக்கு தெரியாது. விஜய்க்கு தேவை சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் இல்ல. சாருக்கு மருந்து கொடுத்து தூங்க வைக்கணும் முதல்ல 15 நாளைக்கு. அவ்வளவு மனம் வேதனைச்சு போயிருக்காரு. இதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு. சைக்காட்ரிஸ்டுக்கு சைக்காலஜிஸ்டுக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. சைக்காலஜிஸ்ட் யாரு அப்படின்னா மெலிதான மனப்பிறழ்வு கொண்டவர்கள். அவர்களை பேசி சரி பண்ணிட முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. அதிகமா கோவப்படுறவன், அதிகமா சிரிக்கிறவன், அதிகமா வருத்தப்படுறவன், சாப்பிடாதவன், அவன் எல்லாம் சைக்காலஜிஸ்ட் என்ன செய்வார்னா பேசியே சரி பண்ணிடுவாரு. விஜய் யாரு? சைக்காட்ரிஸ்ட் தேவைப்படுற ஒரு ஆளு. மனப்பிறழ்வு நோய் கொண்ட ஒருத்தர். அவருக்கு குப்புற படுக்க வச்சு தூக்கம் கமலாசிவன் ஊசி குத்தி தூங்க வைக்கிற முதல்ல. இருப்பா, நீ உன் நம்பர் இல்லப்பா, அது இல்லப்பா உலகம் அப்படின்னு. சார் இல்லாட்டினா ஒரு 40 பேரை கொண்டுட்டு 4 நாளைக்கு சொல்லி வருவாங்க சார். சார் 40 பேர் செத்து போயிட்டாங்க சார். எப்படி சொல்றது? 4 நாளைக்கு சொல்லி வருவாங்க. 3 நாள் முழுக்க பல பேராலே இது ஏதோ திமுகவே செய்த சதி, விஜய் அவர்களின் அரசியல் வளர்ச்சி பிடிக்காம ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சித்தரிப்பை கிளப்பிக்கிட்டே இருந்தாங்கல்ல சார். அது எப்படி சார் பில்ட் ஆகுது மக்கள்கிட்ட? அதுதான் சார் சொல்றேன். என்னன்னா உங்ககிட்ட ஒரு செட்டப் இருக்கு. இன்னைக்கு இன்றைய சமூகத்துல ஒரு பேஸ்புக், சோசியல் மீடியா அளவு அது ஏதோ அவங்களோட 4 பேர் இருக்காங்க, அவங்கதான் வளர்க்குறாங்கலாம் சொல்றாங்க. சரியா? அதெல்லாம் நிக்காது சார். நான் சொல்றேன் இன்னைக்கு பதறுவது எல்லாருக்கும் பதறுவதற்கான காரணம் திமுக அதுக்கு விட்டுருச்சு. திமுக ஐடி வேலை செய்யல. அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நிக்காது சார். நான் சொல்றேன், எத்தனை நரேட்டிவ், எத்தனை பேர் ஆளை போட்டு எத்தனை வேலை செஞ்சீங்கனாலும் கடைசியில அறம் மட்டும்தான் வெல்லும். உண்மைதான் வெல்லும். நான் நம்புறேன். அதெல்லாம் எத்தனை பொசிஷனியா இன்னைக்கு விஜய் சிஎம் சார் என்ன கைது பண்ண சொன்ன தமிழ்நாடே சிரிக்கிறேன் சார். என்னடா நடிக்கிறேன் அப்படின்னு எங்க சார் அதெல்லாம் நம்பாது சார். இல்ல சார், வழக்கமா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் போது மக்கள்கிட்ட ஒரு பெரும் கொந்தளிப்பு இருக்கும். இப்ப ஈவன் நானுமே கூட 2 நாட்களா கரூர்ல இருந்து மக்களுடைய வழிகளை, பல பேருடைய வழிகளை அவங்க வீட்டுக்கே போய் பேசினேன். ஆறுதல் கொடுக்குற மாதிரி என்னால முடிஞ்ச சில வார்த்தைகளை பேசினேன். அதெல்லாம் பண்ணணும் சார். அவங்கள்ட்ட ஒரு பெரும் கோபம் விஜய்க்கு எதிராலாம் இல்லவே இல்லையா சார்? அவர் வந்தாரு, நாங்க தான் போயிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வுகளோடய தான் அவங்க பேசுறாங்க. கரூர் மக்கள்கிட்ட விஜய்க்கு எதிராக பரவாயில்ல இருந்துட்டு போகுது. அவ்வளவு அறியாமல் இருக்காங்க, இருந்துட்டு போறாங்க. விஜய்க்கு எதிராக கோபம் வர வேண்டாம் சார். நான் சொல்றேன், விஜய் மறுபடியும் நல்லா தேர்தலுக்கு வந்துடட்டும். 234 தொகுதியில் நிக்கட்டும், நின்னு வாக்க வாங்கிடுறேன் சார். நான் வரக்கூடாதுன்னே சொல்லல சார். வரட்டும் சார். நல்லா அவங்களுக்கு கோபம் வரவே வேண்டாம் சார். அவன் அறியாமல் இருக்கான் சார். வராம இருந்துட்டு போகுது சார். கோவப்பட வேண்டாம் சார். நான் விஜய் மேல கோவப்படணும்னு சொல்லல சார். நான் நடிகனா விஜய பக்கத்துல இருந்து பார்த்தேன் சார். நான் ரொம்ப ரசிச்சேன் சார் நான் விஜய. ஆனா அரசியல் தலைவராக வரும்போது என்னை போல விஜய் தாழ்ந்து போட சார். ரஜினிகாந்த் மாபெரும் ரசிகனா. சரியா? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே அதை கடுமையா எதிர்த்த முதல் ஆள் நான் தான். நான் ரொம்ப சின்ன ஆள் சினிமாவில். ஒரு சாதனை செய்யாத ஒருத்தன். நான் வெறும என்னுடைய பொருளீட்டுதலுக்காக சினிமாவுக்கு ஒருத்தன். அது நல்லா பொருளீட்டுல நல்லா சௌரியமா இருந்தேன். நான் எந்த சாகசமும் செய்ய. நான் ஒரு மகேந்திரன் கிடையாது, நான் பாரதிராஜா கிடையாது. நான் ஒன்னும் சினிமாவின் தடத்தை புரட்டல. ஆனா நான் ரஜினிகாந்த் எதிர்த்தேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன உடனே மீண்டும் ரஜினிகாந்த் கடுமையா ஆதரிச்சேன். எனக்கு இன்னைக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும் நடிகனா. இது வராது உங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன். அதை போல விஜயோட வேலை செஞ்ச ஒருத்தன். விஜய்க்கே எனக்கு தெரியும். சரியா? அதை நான் சொல்றேன், விஜய் தான் சொல்லுவேன். விஜய்க்கே எனக்கு தெரியும். நான் விஜயனுடைய மாபெரும் அபிமானி. சினிமாவில் அவரை போல ஒரு ஆள் கிடையாது. அரசியல்ல அவரை போல ஒரு அயோக்கியன் கிடையாது. அதுக்கு உதாரணம் கரூர். நிகழ்ச்சி வேகமா செயல்பட்டதை நோக்கி பல கேள்விகள். இப்ப செந்தில் பாலாஜி எப்படி 8 மணிக்கு அங்க வந்தாரு? எப்படி 1 மணி நேரத்துல எத்தனை மணிக்கு வரலாம் செந்தில் பாலாஜி? இல்ல சார்,
செந்தில் பாலாஜி எத்தனை மணிக்கு வரலாம்? 7:30 மணிக்கு செத்துட்டாங்க, செய்தி தெரிஞ்சிருச்சு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க 7:35க்கு. முதல் டெட் பாடி 7:35 போயிருச்சுன்னு சொல்றாங்க. எத்தனை மணிக்கு செந்தில் பாலாஜி வந்தா நீங்க ஒத்துக்குவீங்க? 10 மணிக்கு வந்தா ஓகேவா? அப்ப வேற கேள்வி கேட்டிருப்பாங்க, என்ன பண்ணாரு 2 மணி நேரம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் அவர் செந்தில் பாலாஜி 3 வீதி தள்ளி இருக்காரு. அவர் சொந்த ஊர் கரூர், அங்கதான் கூட்டத்தில் இருக்காரு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எத்தனை மணிக்கு வரலாம் அவரு? நீங்க டைம் டேபிள் வச்சிருக்கீங்களா? இன்னும் சேர்த்த உங்க தலைவர் மாதிரியே பேசாம இருக்கணுமா? ஒருத்தருக்கு தண்ணி கொடுக்காம ஒருத்தருக்கு ஒண்ணும் பண்ணாம செந்தில் பாலாஜி கால் தூசி பெறுவீங்களா? நீங்க ஒருத்தன் 2 லட்சம் பேரை வச்சு ஒரு கூட்டம் நடத்திருக்கான் அவ்வளவு சிறப்பா, ஒரு பிரச்சனை இல்லாம. அந்த மொத்தம் 2 லட்சம் பேர் கூடினாங்களே தினேஷ் 30 விழாவில். அதுல வைரல் ஆனது எது? ஒரு 10 வயசு 5 வயசு புள்ள தோல்ல உட்கார்ந்து கை காமிச்சதான் வைரல் ஆனிச்சு. ஏன்னா அந்த 5 வயசு புள்ளை அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சிருந்துச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 30 விழா. உங்க கூட்டத்துல ஒரு புள்ளையா சிரிச்சுட்டு இருந்திருக்கா? ஒரு விஷயம் பண்ண ஒண்ணுமே பண்ணாம திரும்ப திரும்ப வந்து ஆளுங்கட்சி சதி பண்ணிருச்சு, ஆளுங்கட்சி சதி பண்ணிருச்சு அப்படின்னா, ஆளுங்கட்சி சதி பண்றது அப்படின்னா எனக்கு வாயில் நல்லா வருது. ஏன் அந்த 40 பேரை கொள்ளணும்? தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்ட போது சார். ஆமா, என்ன சும்மா திருப்பி திருப்பி வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க ஆளுங்க சதி பண்ணது. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க ஒருத்தன் வந்து உங்களுக்கு கூட ஏற்கனவே கால கூட்டத்துல அத்தனை பேர் தள்ளாடி இருக்கான், மயக்கம் அடைஞ்சிருக்கான், அதை பத்தி எந்த கவலையும் நான் அவ்வளவு லேட்டா வந்து இங்க இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு பேரை கொண்டு விட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா திருப்பி நாங்க இத்தனை மாவட்டத்துல கூட்டம் நடத்துறோம், அங்கெல்லாம் பிரச்சனை இல்ல, இங்கதான் இப்படி பிரச்சனை. அவன் இங்கதான் 7 மணிக்கு இருட்டுக்கு வந்த நான் திருப்பி கேட்பேன்ல, இவ்வளவு கூட்டம் வந்தீங்க, இவ்வளவு வதந்தி 7 மணிக்கு கூட்டத்துக்கு வந்து இங்க மட்டும்தான். ஓகே, இவ்வளவு வதந்திகள் பரவுது, புரட்சி வெடிக்கும்னு போட்டு அந்த ட்வீட்டை டெலீட் பண்றாரு ராதாவர்ஜனா. இதெல்லாம் நடக்குது. அது ஒரு சோசியல் மீடியால சில கான்ட்ரவர்சிஸை கிளப்புதுங்க போது தலைவர் வீடியோ போடும் போது வதந்திகளை பரப்பாதீங்க, இந்த நேரத்துல நம்ம இறந்தவர்கள் உடன் நிக்கணும், அவங்க குடும்பத்தோட நிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை தாண்டி இதுல ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை திணிக்க பாக்குறாரா விஜய்? ஆமா, அவர் ஒரு வீடியோ 3 வருஷம் கழிச்சு வீடியோ போடுறாரு, 3 நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு சார். 3 நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு சார். வீடியோ போட்டவர் என்ன சொல்லணும்? அப்பா நான் வந்தேன், அப்புறம் இப்படி நடக்காங்க, ஒத்துழைப்பு அரசோட ஒத்துழைப்பு, அரசாங்கம் வந்து உங்களுக்கு எதிராக ஒண்ணு இல்லை தெரியணும்ல. அது சார் முதலமைச்சர் வர்றாரு, உங்களுக்கு எதிராக ஒரு வரி கூட சொல்லல, அது அரசியல் ஆக்கிட முடியும். துணை முதலமைச்சர் வர்றாரு, விஜய் அவர்களை தூண்டுறாங்க. அவருடைய அனுபவத்தின் காரணமாக அவ்வளவு பண்போட பேசிட்டு போறாரு முதலமைச்சர். அனுபவம் இல்லாவிட்டாலும் கூட அவ்வளவு பண்போடு பேசிட்டு போகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அமைச்சர்கள் அதை விடவும் பண்போடு அணுகுறாங்க உங்களை. சரி விட்டுருங்க, அதெல்லாம் போயிட்டு போகுது, செத்த பிள்ளைய நம்ம பிள்ளைய அதெல்லாம் பாத்துக்க வேண்டாம் அப்படின்னு சார் சீமானே பண்போடு அணுகுறாரு சார். உங்களுக்கு அதை விட என்ன வேணும்? சீமான் அவ்வளவு பண்போடு நடந்துக்கிறாரு. என்ன செய்ய முடியும்? நடந்துருச்சு, பரவாயில்ல பாத்துக்கோ. நீங்க ஒரு பயம் வரல, உன் மாவட்டத்துல காண, கிளைச்சல்ல காண, ஒன்றியச்சல்ல காண, ஒருத்தனும் வரல. வராம இருந்துட்டு சார் உங்களுக்கு வேணாம் என்ன என்னடா பண்ணுங்க, என்ன சினிமா சீனா இது? அவங்கள போய் பாதிக்கப்பட்டவங்களை பாப்பேன், அவங்களோட நிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. இனிமே நீ பாத்து நின்று என்ன பண்ண போற? ஒண்ணுட்ட 40 பேரை நீ நின்னு கேட்ட என்ன டான்ஸ் ஆடுறது? என்ன நீ 40 பேர் கொண்டுட்ட அந்த குடும்பம் என்ன ஆகும்? என்ன சும்மா திருப்பி நான் அவங்களோட நிப்பேன் இப்ப ஏன் வராம போனா? அன்னைக்கு ஏன் ஆளு சார்? நிதி மிகுந்தவர் பொற்போய்தாரி, நிதி குறைந்தவர் ஆசைகள் தாரி, ஏது மற்றவர் வாய்ச்சொல் அருளின்னு கேட்டு வளர்ந்த தலைமுறை. அன்னைக்கு போய் ஏற்பட்டு நின்று ஆமாங்க எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு, எனக்கு ரசிகர்கள் பேர் ரொம்ப தெரியும், ஆனா இப்படி தழும்பு நடக்கும் நினைக்கல. 30 பேருக்கு எனக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. நான் இங்க இருந்து நான் மேலும் நடக்குங்க, நான் பேசுறேன், உங்களுக்கு ரொம்ப மனம் டிஸ்டர்ப்டா இருக்கேங்க சொல்றதுக்கு கூட துப்பு இல்லை. போயிட்டு 3 நாள் கழிச்சு சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க சார் அப்படின்னு உங்களை பண்றதுக்கு 3 நாள் காத்துக்கிட்டு மாட்டோம். ஒண்ணு வெறுமனை வந்து மெக்னானிமஸா நடந்துக்கிறது தான் ப்ராப்ளம் உங்களுக்கு. நீங்க அவ்வளவு பேர் வாழ நீட்டிக்கிட்டே இருக்கீங்க, மெக்னானிமஸா நடந்துக்கலன்னா சும்மா இருப்பீங்க நீங்க. நான் சொல்றேன் எதுவுமே தனிப்பட்டதே இல்லைங்க. என்னங்க குறைஞ்ச பட்ச சார் நான் சொல்றேன், எனக்கு the worst is yet to happen.
இந்த 40 இல்ல இதை விட மோசமானதுக்காக காத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம். ஏன்னா எனக்கு அந்த தொண்டர்களை பார்த்தா பயமா இருக்கு, அவருடைய தலைவரை பார்த்தா அதை விட பயமா இருக்கு. இவங்க எனக்கு ஒரு கொள்கையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, இதை விட பெருசுக்கு காத்திருக்காங்க இவங்க. இதை எப்படி தடுத்து நிப்பாட்ட போறோம்னு தெரியல. இது ஒரு சின்ன கூட்டம். சொல்லுங்க. இன்னும் பெருசா நடக்கிறதுக்கு காத்திருக்கு, அந்த அச்சம் எனக்கு. ஆமா, ஏன்னா தலைவனும் முட்டாளா இருக்கான், தொண்டை அதை விட பெருமுட்டாளா இருக்கான். ஸ்டாண்ட் எடுத்து போடுவானா சார் ஒருத்தர்? 40 பேர் செத்து போயிட்டாங்க சார், 40 பேர் செத்து போய் ஸ்டாண்ட் வித்து போடுவானா சார் ஒருத்தன்? ஒரு கில்ட்டும் இல்ல சார் அவனுக்கு. அப்ப இதை விட பெருசு நடக்க போதுதான் சார் அர்த்தம். அவனுக்கு இல்ல சார், தலைவனுக்கு இல்ல சார். அவன் வந்து மன்னிப்பு கேட்கிற தேரா இல்ல சார். அவன் சார் நீங்க என்ன பண்ணுங்க சார். நீங்க பல வரலாற்று நிகழ்வுகளை, தமிழ்நாட்டு அரசியல் நடந்த நிகழ்வுகளை ரொம்ப அழகா படிச்சு பேசக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு நல்ல தலைவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்த விஷயங்கள்? இல்ல சார், நானும் சொல்றேன், முதல்ல எல்லாத்தையும் உதிர்த்துட்டு வெறும் பிளைனா நிர்வாணமா டிரான்ஸ்பரண்டா இருக்கு சார். ஐயோ எனக்கு தெரியலங்க எப்படியாவது நடக்கும்னு. நான் நினைச்சேங்க அரசியல்ங்கிறது மக்களுக்கு நல்லது செய்ய நினைச்சேங்க. நல்லது செய்ய வந்தா இப்படியெல்லாம் நடந்துருமான்னு எனக்கு தெரியலங்கன்னு சொல்லுங்க. முதல்ல தெரியலன்னு சொன்னா எல்லாரும் பிடிக்குங்க. எனக்கு தெரியலங்க இப்படி நடந்து தெரியாது இல்ல சார். விஜய முதல் நாள் வந்து ஏர்போர்ட்ல ஓடும் போது தமிழ்நாடு எதனால மன்னிச்சுட்டு அப்படின்னா அவருக்கு பழக்கம் இல்லைங்க அப்படின்னாங்க எல்லாரும். அவ்வளவு பேர் தமிழ்நாடு பூரா அத்தனை தாய்மார்களும் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, தம்பிக்கு பழக்கம் இல்லை அதனால போகுது. போன தம்பி 3 நாளா உள்ள வந்துக்கும். என்ன சார் 3 நாள் கழிச்சா வெளியே வரும் தம்பி சார்? இங்க எல்லாரையும் மன்னிக்க தயாராக சார் மனுஷன். முதல்ல யாரையும் குறைச்சல தயாரில்ல சார், மன்னிக்க தான் சார் தயாரா இருக்காங்க. நீ என்ன இவ்வளவு சான்ஸ் எடுத்து வந்த உடனே மறுபடியும் முதலமைச்சர் குற்றம் சொல்றீங்க. ஒருத்தர் ராத்திரி 1 மணிக்கு தூங்காம எந்திரிச்சு போய் அங்க எல்லாரையும் பார்த்து அமைச்சர்களை அனுப்பிச்சு அடுத்த நாள் காலையில ஒரு முழு ராத்திரி தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்த ஒருத்தரை பார்த்து, சார் உங்களுக்கு என்ன கைது பண்ணீங்க சார்? உன்னை கைது பண்ணாம விட்டதான் தப்பு. உனக்கு விளங்க மாட்டேங்குது, ஏதோ புரியாம ஆடுற நீ நினைச்சு சும்மா விட்டது இருக்கு இல்லையா? அதுக்கு பேசுற பேச்சா அந்த ஆதரவத்துதான். தமிழ்நாட்டுல புரட்சி வெடிக்கிட்டு புரட்சி உனக்கு என்னன்னு தெரியுமா? உனக்கு மார்க்ஸ் ஸ்பெல்லிங் இல்லாம எழுதிருவியா? நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம லெனின் எழுதிருவியா? நீ எல்லாம் புரட்சின்னு பேசுறது என்ன? பணம் இருந்தா எல்லாத்தையும் பேசுவீங்களா நீங்க? பணம் இருக்குது எனக்கு சார். நான் சொல்றேன், எனக்கு மறுபடியும் இது பிரிவிலேஜ் சைல்டு எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அதனுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போர் என்னன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளுக்கும் தான் காரணமாக வந்து நின்று மன்னிப்பு கேட்கிறாரு. அது முதல் நாள் அம்மா ரெஸ்டாரண்ட வந்து போய் போர்டை கீழே இருக்கணும்னு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எவனோ நினைச்சா உடனே திமுக அப்படி செய்யலாமா அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. சரியா? நீங்க 40 பேரை கொண்டிருக்கீங்க, 4 நாள் கழிச்சு வந்து முதலமைச்சரை குறை சொல்றீங்க. நீங்க எவ்வளவு பிரிவிலேஜ் செய்வீங்க? எதுக்கும் பொறுப்பு கிடையாது, எதுக்கும் தார்மீக பொறுப்பேற்றுக்கிற கிடையாது. நீங்க எதாவது சொல்லுவீங்க, பொறுப்பேற்கிறதா முதல் கடமை, அதை செய்யலைங்கிறீங்க. ஆமா, பொறுப்பேற்றுக்கல சார். ஆமாங்க. நாங்க சார் இந்த உலகத்துல எப்பொழுதுமே நீங்க வந்து தப்பு பண்ணாத ஒருத்தனே கிடையாது சார். ஒண்ணு நீங்க என்ன பார்க்க வந்ததுனால இப்படி ஆயிடுச்சுங்கிற அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தல. அதான் சொல்றேன். நான் சொல்ற தப்புங்கிற ஒண்ணு நான் செய்யறது, இன்னொன்னு என்னுடைய செயலால் விளைவது. நான் செய்ய மாட்டேன், நான் ஒரு செயலை செஞ்சு அந்த செயலால் தப்பு விளையுது. ரெண்டுக்குமே தலைவனா நான் தான் பொறுப்பு. ஐயோ நான் நினைச்சேன், அப்படி நடக்கல, தப்பா போச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சாலும் உலகம் மன்னிச்சு. ஏன்னா நீ முதல்ல சொல்லியிருக்க நான் இது விளையும் நினைக்கல. எதுவுமே அது பத்தி சொரணையே இல்லாம 3ஆவது நாள் வந்து, சார் நீங்க வேணா என்ன கைது பண்ணுங்க சார், அவர்களை விட்டுருங்க சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 40 கொலை நடந்திருக்கு, 40 பேரை கொண்டிருக்கீங்க, 40 குடும்பம் நடுத்தல நிக்குது. அதை பத்தி எந்த சொரணையும் இல்லாம வந்து பேசுவீங்கன்னா எவ்வளவு பெரிய அயோக்கிய பேர்ல நீங்க. உங்களை நம்பினா என்ன ஆகுது நாடு? நிறைவாகவும் ஒரு கொஸ்டின் சார். அந்த வீடியோட நிறைவு பகுதியா அவர் வச்சிருந்தாதான் நானும் என்னுடைய இந்த பேட்டியில நிறைவு கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவேன், நம்மளோட அரசியல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும், தைரியமா இருக்கும், இன்னும் தைரியத்தோட வருவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கவுண்ட் பண்ணி சொல்றாங்க, நீங்க வந்துட்டாலும் அப்படின்னு வந்து என்ன சொல்ல போறீங்க? நீங்க திரும்பி மறுபடியும் மருத்துவ சரியில்லைன்னு சொல்ல போறீங்க, மறுபடியும் பிரச்சனை ஆக போகுது, மறுபடியும் இந்த தமிழ்நாட்டு மருத்துவத்தை காப்பாற்ற போறாங்க. நீங்க எதிரே வந்து சொன்னதுல என்ன நடந்திருக்கு?
ஏதாவது நடந்திருக்கா சார்? நாமக்கல்லுக்கு கிளம்பி கூட்டத்துக்கு வர்றீங்க, நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைங்க அந்த கவிஞனுடைய பேர் சொல்லவே நீங்க குனிஞ்சு பேப்பரை பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லிவிட்டு திரும்பி நீங்க வந்தீங்கல்ல சார், ஊர்ல இருந்து கிளம்பி கூட்டம் இல்ல சார், நாமக்கல்ல கூட்டம் சார். தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கவிதை எழுதியது யார்? யார் யாருன்னு 10 தடவை கேட்டுவிட்டு யாரு இவருக்கும் தெரியல. துணிஞ்சது பேப்பரை பிரிச்சு பாக்குறாரு, பிரிச்சு பார்த்து ராமலிங்கம் அப்படிங்கிறாரு. ஓ, நாமக்கல் ராமலிங்கம் பள்ளிக்கூடம் தான் படிச்சிருக்கீங்க. குறைந்தபட்சம் விஜய் 10வது படிச்சிருப்பாரு இல்லையா? படிச்ச நாமக்கல் ராமலிங்கம் பேரோட கம்பராமாயணம் மாதிரி அது. நாமக்கல் ராமலிங்கம் அந்த பேரையே நீ பேப்பரை பார்த்தா சொல்றீங்க நீங்க நாமக்கல் ராமலிங்கம்னு. நீங்க என்ன இப்ப வந்து நீங்க என்ன தத்துவத்தை சொல்லிட்டு போறீங்க உலகத்துக்கு? நீங்க ஒரு பை தூக்கிட்டு வரீங்களா சார்? அந்த பையில என்ன சார் இருக்கு? அந்த பைய விடாம தூக்கிட்டே போறீங்க சார் எல்லா ஊருக்கும். என்ன சார் பையது? இந்த தாவேக்கா கணக்கு வழக்கு இருக்காத, பின்னாடி 10 எருவு மாடு பின்னாடி வர்றாங்க, அவன் கொடுக்க மாட்டேன் பைய. அந்த பையில என்ன இருக்கு? அதாவது இமேஜ் பில்ட் பண்றாங்களாம். சார் ஐடி ஆபீஸ் முதலாளியா சார் வந்து காக்கி பேண்ட் போட்டு வெள்ளை சட்டை போட்டு அப்படியே ஐடி ஆபீஸுக்கு போறாராம் பைய தூக்கிட்டு. அந்த பைய விட மாட்டாராம். அந்த பையில என்ன இருக்கா நாமக்கல் ராமலிங்கம் எழுத பேப்பர் இருக்குதுல. என்ன இருக்காது? சும்மா வெறும் இமேஜை வச்சு வாழ்ந்துட்டு இருந்து இதெல்லாம் போல சார். இந்த நாட்டுல பேரறிஞர் அண்ணான்னு நான் பாத்துட்டேன் சார். அழுக்கு ஜிப்பாவோட உட்காந்து மூக்குப்பொடியை போட்டுக்கிட்டு கார பல்லோட தலை சீவாத தலையோட சேவ் பண்ணாத முகத்தோட உட்காந்து இந்த நாட்டை பிரமாதமா ஆகணும் ஒருத்தன் பாத்துட்டேன். இமேஜா முக்கியம், என்ன பேசுறாங்கிறது முக்கியம். வந்து 40 பேரை கொண்டுபிட்டு நீங்க உட்காந்து சோகமா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அதை வந்து உங்களுக்கு ஒரே தப்பு என்னன்னா, இவர் வந்து நம்முடைய முதல்வர் வந்து கூட உங்களால பெருந்தன்மை அந்த வச்சு முடிக்கி இருந்தா தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு பேருக்கும் என்னன்னு. 40 பேரை கொண்டு போய் நீ அடமாடிக்கிட்டீங்க. ஒருத்தன் புரட்சி வரணுங்கிறான் ஒருத்தன் உங்க கூட்டத்துல ஒருத்தன். அவனுக்கு புரட்சின்னு ஒருத்தர் எழுத சொல்லிட்டீங்கன்னா தெரிஞ்சா என்ன ரா போடுறது தெரியாது அவனுக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்க போலீஸ் நாமக்கல் எழுதி கொடுத்ததுலயே வந்து உரையாற்ற வந்தாரு வல்லினர் ராணா போட்டவங்க. நீங்க உரையாற்றலுக்கு வந்து வெளியில ராணா பொண்ணு கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த உலாவுது பேஸ்புக் பூரா உரையாற்றலுக்கு வல்லினர் ராணா போட்டவங்க. நீங்க உரையாற்ற வந்தாரா? விஜய் கவர் போட வந்தாரா எல்லாருக்கும்? இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்களை வச்சுக்கிட்டு இத கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது ஒரு கூட்டம், இது ஒரு அரசியல். இவங்க வந்துட்டு கூட்டம் பேசாத விட்டுக்கிட்டு இருக்காரு. கேட்டா அவர் வந்து சிஎம் சார் நீங்க வந்து எதுவாக இருந்தாலும் என்னை கைது பண்ணணும் சார், என்னைத்தான் சார் பண்ணி நான் வீட்டுலாம் சார் இருப்பேன். நீ வீட்டுலாம் இருப்ப? வீட்டுல என்ன பண்ணுவ? வீட்டுலாம் இருப்ப? மக்கள் கூட்டம் என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். ரொம்ப ஒண்ணும் செய்ய மாட்டாங்க சார், ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஒண்ணு என்ன கொண்டு குழியில் இறக்கிடுவாங்க. நீங்க தமிழ்நாட்டை ஏற்கனவே 50 வருஷம் பின்னாடி இழுத்தாங்க. நம்ம ரொம்ப சிரமப்பட்டோம். பிள்ளைகளை பூரா படிக்க வச்சு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கொண்டு வந்தோம். இந்த பயில கூட்டி கொண்டு வந்து எல்லாரையும் நிப்பாட்டி மரத்து மேல ஏற வச்சு டிரான்ஸ்பார்மர்ல ஏற வச்சு எல்லாரையும் கொண்டு வந்து 50 வருஷம் பின்னுக்கு இழுத்தாங்க நம்மள. ஏன்னா மொத்த மக்கள் கூட்டம் ஒரு இடத்துல கூடிடுது. இதுதான் தமிழ்நாடான இல்ல. நம்ம மத்த மாநிலம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஆன்சுலா பர்சன் தான் அவன் கூட ஒன்னா இருக்கான். அவனை காமிச்சு இதுன்னு தமிழ்நாடு ஆக்கிட்டாங்க. நம்மள 50 வருஷம் பின்னுக்கு தெரிவிட்டாங்க. இப்ப திருப்பி நம்ம இவங்களை கூட மேடேற்றி கொண்டு வரணும். ஒருத்தனுக்காவது ஒன்னாவது தெரியாத பாருங்க சார். ஒருத்தனுக்காவது ஒன்னா தெரியாம நீங்க பத்திரிகையாளர் கூட இத்தனை பேர் இருக்கீங்க. ஒருத்தர் தயவு செஞ்சு இவங்களை பூரா நீங்க போய் தனித்தனியா இண்டிவிஜுவலா விஜய்க்கு கீழே இருக்க சார். யாராவது அந்த ஆனந்த ஒரு பேர் என்ன புதுச்சேரியில பெருவுக்கு ருசியார் எப்ப மூச்சு வாங்கிட்டே போறது. அவரை கூப்பிட்டு 4 கேள்வி கேளுங்க. சரியோ என்னையா நீதான் கட்சியை செயலாளர் என்னையா செய்வீங்கன்னு கேளுங்க சார். என்ன சார் நாடு ஒருத்தர் அது கீழே ஒருத்தர் இருக்கான் சார். 4 பேர் அவங்களை கேளுங்க சார். நீங்க எல்லாம் என்ன செய்வாங்க? ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் மேடல் ஒருத்தர் ஏத்திக்கிட்டு கீழே இருந்து ஒருத்தர் ஏன்னு கத்திக்கிட்டு இது ஒரு அரசியல், இது ஒரு பிரச்சனை, இது நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டா நீங்க இப்போ முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க அவ்வளவு பேரும். என்ன சார் அவங்க முதலமைச்சர்? முதலமைச்சர் அமைச்சர் யாரு சார்? விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார் சார். எனக்கு அது ஒரு பிரச்சனை சார். இந்த நாட்டுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாருன்னா விஜய் ஆகலாம் சார். சரியா? ஒண்ணு வேறுபாடு இல்லை ரெண்டுக்கும் ஆகும். சரி அமைச்சர்லாம் யாரு சார்? விஜய் முதலமைச்சர் சார். யாரு சார் அமைச்சரு? மாவட்ட செயலாளர்களா யாரெல்லாம் எம்எல்ஏக்களா யாரு போறாரு? யாரு சார்? யாரு? ஒரு பேர் சொல்லுங்க சார். ஒருத்தர் பேர் சொல்லுங்க சார் யாருன்னு. அவன் என்ன செஞ்சிருக்கான்னு. என்ன மாதிரி ஏதாவது நடக்கணும்ல சார். சார் இங்க வந்து கலைஞர் வந்து தன் வயது உருவாக்கும் போது அப்படித்தானே சார் இருந்திருக்கும். இது அப்படி இருக்காது, அப்படி இருக்காது. நீங்க தப்பா சொல்றீங்க. நீங்க திமுக உருவாக்கின பொழுது திமுக 9 அமைச்சர்களும் ஆச்சரியமான அமைச்சர்கள் 9 பேரும் சார். எம்ஜிஆர் இடம் கொடுக்கல சார். அவ்வளவு பெரிய பாப்புலர் ஆள் சார். அண்ணா முதல் அரசவை அமைச்ச பொழுது
எம்ஜிஆர் இடமில்ல சார். எம்ஜிஆர் தான் வெற்றி காரணம் சொல்லப்பட்டவர் சார். இதே கனி அண்ணாவுடைய இதே கனி கொண்டாடப்பட்டவர் சார். தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணவர் சார். அவருக்கு அமைச்சர்ல இடம் இல்ல. அப்பா எம்ஜிஆரை விடவும் மிக சிறந்த 9 பேர் இருந்தாங்க. சத்யவாணி முத்து இருந்தாங்க, கலைஞர் கருணாநிதி இருந்தாரு, நெடுஞ்செழி இருந்தாரு, அப்படின்னு இருக்கு இல்லையா? உங்கள்கிட்ட யார் இருக்கா? என்ன செய்வீங்க தெரியலையே, என்ன செய்வீங்கன்னு தெரியலையே. நீங்க நான் சொல்றேன், நீங்க திருப்பி சொல்றீங்க இல்லையா? நீங்க அண்ணா வந்த பொழுது அப்படிதான் இருந்துச்சு. அண்ணா வந்த பொழுது இருந்து நான் சொல்றேன், லிஸ்ட் சொல்றேன். யார் வந்தாங்க? எம்ஜிஆரை வெளியே தள்ளிட்டாங்க. எம்ஜிஆர் ஆக முடியல. திருப்பி கலைஞர் 2வது முறை அரசு வச்ச பொழுது எம்ஜிஆரை விட சிறந்த 9 பேர் இருந்தாங்க. எம்ஜிஆர் போராட வேண்டிய உள்ள வர்றதுக்கு. நீ உங்ககிட்ட யார் இருக்கா? என்ன நடிக்கிறீங்க அவ்வளவு பேரும்? பூரா அயோக்கிய பேர்ல சும்மா ஒரு பேஸ்புக் சோசியல் மீடியா கையில வச்சிருந்து பேசிட்டீங்க. எல்லாரும் என்ன பயப்படுறோம்னா சார் நான் சினிமா இருக்கேன் சார், சரியா? என்ன பயப்படுறோம்னா சார் இது போல நடிக்க வந்துருவாரு, ஒரு வாய்ப்பு போச்சுன்னா திருப்பி போய் கதை சொல்ல வேண்டிய வந்துருச்சுன்னா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதனாலதான் சேஃபா பேர் சொல்லாம சொல்றோம். எனக்கு தெரிஞ்சு நேற்று சம்பவம் நிகழ்ந்த பொழுது அத விஜய்ங்கிற பேர் சொல்லி கண்டிச்ச ஒரே ஒரு அமீர் தான் கண்டிச்சாரு. என்ன செய்ய காத்திருக்கீங்க? வேற ஒருத்தரும் பேர் சொல்லி கண்டிக்கல. பரவாயில்ல, அது அவர ஒரு பிரச்சனை. ஆனா இது ரொம்ப இந்த கூட்டத்தை குலைக்க வைக்கணும். யாரு படிக்க வைக்க சார்? விஜய் வரட்டும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், யாரு வேணாலும் வரலாம் சார். நீங்க முதல்ல உங்க டீமை ரெடி பண்ணுங்க, அதுக்கு வேலை செய்யுங்க, அவர்களுக்கு பழக்கப்படுத்துங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. 36 துறை இருக்குடா, இந்த துறையில இதெல்லாம் வேலை இருக்குடா, இதெல்லாம் பிரச்சனைடா, இதெல்லாம் சொல்லி ஒண்ணுமே இல்லாம வெறுமனை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறணும். எப்படி சார் அமைச்சராக்குவீங்க நீங்க? நாங்க வெட்டுவோம், அமைச்சரா இருந்தாலும் வெட்டுவோம், துணை முதலமைச்சரா இருந்தாலும் வெட்டுவோம் அப்படின்னு சொல்றோம். எப்படி சார் வச்சு நடத்துவீங்க நீங்க? அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? சரி, ஒரு சம்பவத்துல நீங்க பாடம் கத்துக்கீங்க அப்படின்னா கத்துக்காம வந்து மறுபடியும் அதனுடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க எதுவா இருந்தாலும் என்னைய பண்ணுங்க, அவர்களை விட்டுருங்க. ஏதோ அவங்க எல்லாம் ஏதோ அன்னை தெரசா மாதிரி இவர் வந்து அந்த பழியை வாங்கிக்கிறாரு, அவங்க எல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாம் தியாக செம்மல், நான் ஏத்துக்கிறேன். என்ன படம் கட்டுறீங்க? என்ன தொடர்ந்து தப்பா பண்ணுவீங்களா நீங்க? நீங்க என்ன பொது வேலைக்கு வந்தீங்க? பொது வேலை என்ன செஞ்சீங்க? பொதுக்கூட்டம் என்ன போட்டீங்க? யார பேச வச்சீங்க? ஒண்ணு மேல உங்கள்கிட்ட கேட்டா நான் என்ன புதுசா பேசுறது 8 நிமிஷம் ஆளுங்க வச்சு எது பேசுறது, அது எல்லாரும் பேசுவோம். ஆளுங்க எது பேசுறது பேச்சாது. கேள்விகளை எழுப்பி இருக்கீங்க, உங்களுடைய கடும் கோபத்தை காமிச்சிருக்கிறீங்க, அந்த கோபத்தின் வழிகளும் புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு நேரம் உங்களுடைய நீண்ட நேரத்தையும் அந்த நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்துக்களையும் வெளிக்கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.